மக்களே, வெல்கம் பேக் டு another வீடியோ. இன்றைக்கி நம்ம கூட இந்த வீடியோவில் இருக்கிற வண்டி பார்த்தோம் அப்படின்னா தி ஆல் நியூ ஃபேஸ் லிஃப்டட் ஹோண்டா சிட்டி தான். அண்டு ஒரு விஷயம் என்னென்னா, இந்த வெஹிக்கிளோட நமக்கு கோட்டசி வந்து பார்த்தோம் அப்படின்னா சுந்தரம் ஹோண்டா மதுரை இவங்க தான் நமக்கு வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க, நமக்கு சப்போர்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ எங்களோட காண்டாக்ட் டீட்டெயில்ஸ் எல்லாமே வந்து ஃபர்ஸ்ட் கமெண்ட் அண்ட் ஸ்க்ரீனில் வரும், டிஸ்கிரிப்ஷன்லையுமே நான் கொடுக்குறேன். வேணுன்றவங்க கண்டிப்பாக போய் செக் பண்ணி பாருங்கள். ஸோ மெயின் கண்டென்ட் வரலாம். ஆக்சுவலாக இப்போது இந்த ஹோண்டா சிட்டின்றது நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா டிஃபால்ட்டாகவே ரொம்ப வருஷமாக வந்து ஒரு மிட் சைஸ் செடான்றதில் ஒரு சாய்ஸாகவே இருந்திருக்கு. அண்ட் அதில் பார்த்தோம் அப்படின்னா இந்த 5th ஜென்ரேஷன் ஹோண்டா சிட்டிங்கிறது ஹோண்டாவில் வந்து ஒரு 6 இயர்ஸ் பேக் ஒரு 2020 வந்து எடுத்துகிட்டு வந்திருந்தாங்க. அதுலேருந்து ஒரு 2 இயர்ஸ் கழிச்சு இந்த ஹைப்ரிட் வேரியண்ட்டுமே ஒரு ஸ்ட்ராங் ஹைப்ரிட் வேரியண்ட்டுமே எடுத்துகிட்டு வந்திருந்தாங்க. பட் இன்றைக்கி எல்லாருக்குமே நமக்கு ஒரு தெரிஞ்ச விஷயம் தான். இன்றைக்கி வந்து செடான் மார்க்கெட்டுங்கிறது வந்து ஆல்மோஸ்ட் வந்து ஒரு 8% ஆஃப் தி டோட்டல் ஷேருக்கு வந்து வந்துருச்சு. ஸோ அந்தளவுக்கு வந்து ஒரு டையிங் ப்ரீட்ஸாக செடான் மார்க்கெட்டுங்கிறது வந்து போயிட்டுருக்கு. அண்டு நமக்கு பெருசாக சாய்ஸஸுமே கிடையாது. நம்ம சிட்டி விட்டுட்டோம் அப்படின்னா இந்த சி செக்மெண்ட், அதாவது நம்மளோட சப் 30 லேக்ஸ்குள்ளே இருக்கிற ப்ரைஸ் பாயிண்ட்டில் பார்த்தோம் அப்படின்னா ஸ்கோடாவோட ஸ்லாவியா அண்ட் வோல்க்ஸ்வாகனோட பர்ச்சஸ் அண்ட் ஹிண்டாயில் வெர்னா, இந்த 4 சாய்ஸஸ் மட்டும்தான் நமக்கு வந்து இருக்குது, இன்க்ளூடிங் த சிட்டி. ஸோ இந்த மாதிரி ஒரு இதில் வந்து பார்த்தோம் அப்படின்னா இன்றைக்கி நம்மளோட மார்க்கெட்டோட ஷிஃப்ட்டுமே பார்த்துட்டோம் அப்படின்னா ஒரு காம்பேக்ட் எஸ்யூவியை நோக்கி அந்த மாதிரி செக்மெண்ட்டுக்கு இப்போ வந்து போக ஆரம்பிச்சிடுது. அப்படிங்கிறனால இன்றைக்கி வந்து நிறையா பேர் அதை வந்து சூஸ் பண்ணுறதில்ல. மெயின்லி டியூ டு பார்த்தோம் அப்படின்னா நம்மளோட ரோட் கண்டிஷன்ஸ், கிரவுண்ட் கிளியரன்ஸ்க்கு அண்ட் நிறைய டைமில் வாட்டர் லாகிங், ஃப்ளட்டெல்லாம் இருக்கிற டைமில் இந்த மாதிரி ஹையர் கிரவுண்ட் கிளியரன்ஸ் இருக்கிற வெஹிக்கிள் இருந்தால் பெட்டராக இருக்கும்னு மக்கள் அதை நோக்கி ப்ரிஃபர் பண்ணி போயிட்டே இருக்காங்க. ஸோ அந்த மாதிரி இடத்துல இந்த மாதிரி செடான்ஸை சூஸ் பண்ணுறது, இதோட செடான்ஸோட ஸ்பேஸு, கம்ஃபர்ட்டு அண்டு இதோட ஹேண்ட்லிங்க்கு இது மாதிரி சூஸ் பண்ணி போகிறவங்களுக்கான மார்க்கெட்டுன்றது வந்து இன்றைக்கி ரொம்ப கம்மி பேர் தான் வந்து போகிறாங்க. ஸோ அந்த விதத்தில் ஹோண்டா வந்து ஒரு 5 இயர்ஸ் கழிச்சு இந்த வந்து கண்டிப்பாக ஒரு ஃபேஸ் லிஃப்ட் எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. ஸோ இதில் என்னென்ன சேஞ்சஸ் பண்ணியிருக்காங்க, இதோட டீட்டெயில்டு ப்ரோஸ் அண்ட் கான்ஸ் என்னென்ன இருக்குது அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்க்கலாம். நம்ம கூட இருக்கிற வண்டி பார்த்தோம் அப்படின்னா பெட்ரோல் 1.5 லிட்டர் சிவிடி டாப் அண்ட் வேரியண்ட் இருக்குது. நான் ஹைப்ரிடோட வேரியண்ட்டுக்கு எனக்கு வண்டி வந்து கிடச்சிது அப்படின்னா கண்டிப்பாக அதை பற்றியுமே நான் டீட்டெயில்டாக ட்ரைவில் எப்படி இருக்குது அப்படின்றது சொல்கிறேன். ஸோ வித் தட் பீயிங் செட் ஒரு இன்டீரியர் எக்ஸ்டீரியர் வாக் அரவுண்ட் மொத்தமாக பார்த்துட்டு நம்ம ப்ரோஸ் அண்ட் கான்ஸ் பற்றி பேசலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ நம்ம இப்போது எக்ஸ்டீரியர் வாக் அரவுண்ட் வந்து பார்த்துடலாம். ஆக்சுவலாக மெயின் விஷயமே இந்த ஃபேஸ் வந்து கம்ப்ளீட்டாக வந்து சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. முன்னாடி இந்த ஹோண்டாவோட லோகோ பார்த்தோம் அப்படின்னா கிரில் இருந்தது. இப்போ வந்து அது பானட்டுக்கு மேலே வந்து வந்துருச்சு. இதில் பார்த்தோம் அப்படின்னா ஒரு குரோம் பிட் வந்து ஆக்சசரியாக தான் போட்டிருக்காங்கன்னு நினைக்கிறேன். அண்ட் இதில் பார்த்தோம் அப்படின்னா ஒரு கனெக்டட் டிஆர்எல் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ வெர்னா மாதிரியே இதுலேயும் வந்து ஒரு பேசிக்லி ஒரு டியூப் லைட் வந்து கொடுத்துருக்காங்க. கிரில் பார்த்தோம் அப்படின்னா ஒரு பிளாக் ஃபினிஷில் இருக்குது. ஒரு ஹனிகோம் பேட்டர்ன் வந்து கொடுத்துருக்காங்க. கீழே இந்த இடத்துல பார்த்தோம் அப்படின்னா இதில் ஃபைனலி இப்போ 360 டிகிரி கேமரா இருக்குது. ஸோ அந்த கேமரா வந்து நீட்டாக வந்து பம்பர்லேயே வந்து இன்டிகிரேட் பண்ணியிருக்காங்க. அகைன் வந்து இந்த கூலருக்கான ஓப்பனிங் வந்து ரேடியேட்டருக்கான ஓப்பனிங் வந்து இங்கே இருக்குது. அந்த ஹனிகோம் பேட்டர்ன் வந்து ஃபினிஷ் பண்ணியிருக்காங்க. அண்டு சைடில் பார்த்தோம் அப்படின்னா ஒரு சின்ன ஏர் கர்டைன் வந்து ஏரோடைனமிக்ஸ்க்காக வந்து இங்கே வந்து ஒரு வெண்ட் ஓப்பனிங் வந்து வருது. ஃபாக்லைட் செட்டப் கிடையாது. அண்டு ஹெட்லைட்ஸ்லையுமே பார்த்தோம் அப்படின்னா ஒரு பிளாக் அண்ட் ஃபினிஷ் வந்து கொடுத்துருக்காங்க. ஹை பீம், லோ பீம், பை எல்இடி ப்ரொஜெக்டர் செட்டப் தான் வருது இந்த காரில். அண்டு இது மேலே நான் வந்து கிளிப் போடுறேன், அதோட இது எப்படி இருக்குது அப்படிங்கிறது, லைட்டிங் வந்து எப்படி இருக்குன்னு. ஆக்சுவலாக இதில் ஃப்ரேம்லெஸ் வைப்பர் வந்து கொடுத்துருக்கலாம், பட் நார்மல் வைப்பர்ஸ் தான் வந்து இதில் கொடுத்துருக்காங்க. அண்ட் சைடில் பார்த்தோம் அப்படின்னா நியூவர் அலாய் டிசைன் வந்து கொடுத்துருக்காங்க. இதில் வந்து ஒரு பிளாக் அண்ட் கன் மெட்டல் கிரே ஒரு மாதிரி ஃபினிஷிங்கில் வந்து கொடுத்துருக்காங்க. ஆக்சுவலாக 185 செக்ஷன் 55 R16 இன்ச்சஸ்க்கான டயர் வந்து தான் இது கொடுத்துருக்காங்க. இதோட டயர் பார்த்தோம் அப்படின்னா ஐ திங்க் பிரிட்ஜ்ஸ்டோனோட டயர் வந்து கொடுத்துருக்காங்க இதில். அண்ட் அகெயின் சைட் ப்ரொஃபைல் பார்த்தோம் அப்படின்னா ஒரு கிளாஸியான ஒரு அண்டர்ஸ்டேட்டடான லுக்கு வந்து சைடில் இருக்குது. சிட்டியோட லுக்கு நீங்கள் வந்து பழகிருந்தீங்க அப்படின்னாலுமே தெரியும். ஒரு ஹெட்லைட்டுமே பார்த்தோம் அப்படின்னா ஆல்மோஸ்ட் வந்து ஒரு ரேப் அரவுண்ட் ஃபினிஷில் வந்து இந்த சைடில் வந்து இதுவாகுது. இதில் நீட்டாக வந்து ஒரு சின்ன லைன்ஸ் எல்லாம் கொடுத்து ஒரு மாதிரி டீடைலிங் மாதிரி பண்ணியிருக்காங்க. அதெல்லாம் பார்க்குறதுக்கு வந்து நீட்டாக இருக்குது. ஷட் லைன்ஸ் பார்த்தோன்னா எல்லா இடத்துலையுமே ஈவனாக கொடுத்துருக்காங்க. பில் குவாலிட்டி வந்து அந்த ஒரு வயசில் பார்க்கும்போது சாலிடாக இருக்குது. அண்டு ஒரு ஒயிட் அண்ட் பிளாக் ஃபினிஷில் வந்து கொடுத்துருக்காங்க மிரர்ஸ் வந்து. அண்ட் இதில் பார்த்தோம் அப்படின்னா 360 டிகிரி கேமராக்கான அந்த ஹவுசிங்குமே இதில் கொடுத்துருக்காங்க. அண்டு டோர் ஹேண்டில் பார்த்தோம் அப்படின்னா பிளாக் கலரில் ரிக்வஸ்ட் சென்சார் இருக்குது. ஆக்சுவலாக ஹோண்டா கார்ஸில் நீங்கள் வந்து கீ வச்சுட்டு பக்கத்தில் வந்து இப்படி ஓப்பன் பண்ணாலே உங்களுக்கு வந்து ஓப்பன் ஆகிரும். ஸோ அது ஒரு விஷயம் நல்லதாக கொடுத்துருக்காங்க. அண்டு சைடில் வந்து த்ரோட் அந்த ஒரு கிளாஸியான லுக்கும் வந்து கண்டினியூ ஆகுது. பேக்கில் வந்துட்டோம் அப்படின்னா ஒரு மெயின் விஷயம் என்ன அப்படின்னா இந்த ரேப் அரவுண்ட் டெயில் லைட் தான். இதில் பார்த்தோம் அப்படின்னா ஒரு கிளியர் லென்ஸ் எஃபெக்ட்டுமே கொடுத்துருக்காங்க. ஒரு பிளாக் சரௌண்ட் ஃபினிஷுமே இருக்குது. அண்ட் இதில் அகெயின் பார்த்தோம் அப்படின்னா ஒரு சின்ன டிசைன் பேட்டர்ன் மேலே கீழே வந்து கொடுத்துருக்காங்க. அதுவுமே பார்க்குறதுக்கு வந்து நீட்டாக இருக்குது.
பேக்கில் வந்து அந்த கனெக்டட் ஃபினிஷ் வந்து கொடுக்கல, ஃப்ரண்ட்டில் மட்டும்தான் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த ஒரு டியூப்லைட் டிசைன் வந்து பேக்லேயுமே கண்டினியூ ஆகாமல் நீட்டாக இருக்குது. அண்ட் கீழே பார்த்தோம் அப்படின்னா அகைன் த்ரோட் இடத்துல இந்த பம்பரில் வந்து ஒரு டிஃப்யூசர் மாதிரியான ஒரு ட்ரீட்மெண்ட் இருக்குது. அகைன் இங்கே வந்து பார்த்தோம் அப்படின்னா அந்த ஹனிகாம் பேட்டர்ன் வந்து கண்டினியூ ஆகுது. அண்ட் பார்க்கிங் சென்சார்ஸ் வந்துடுது. அண்ட் கேமரா பார்த்தோம் அப்படின்னா அழகாக பூட் பட்டன் பின்னாடியே வந்து பிளேஸ்மெண்ட் கொடுத்துருக்காங்க. சிட்டியோட பேட்ஜிங் வந்து இந்த சைடில் வந்து கொடுத்துருக்காங்க. அப்படியே பூட் ஸ்பேஸுமே பார்க்கலாம். பூட் ஸ்பேஸ் பார்த்தோன்னா பீயிங் எ செடான், அதுவும் வந்து ஒரு 4.5 மீட்டர்ஸ்குள்ளே இருக்கிறதுனால நல்ல வந்து ஒரு லார்ஜான ஒரு பூட் ஸ்பேஸ் ஓப்பனிங் வந்து இருக்குது. அண்ட் ஸ்பேர் வீல் பார்த்தோம் அப்படின்னா எம்ஆர்எஃபோட டயர்ஸ் தான் வந்து கொடுத்துருக்காங்க. ஸ்பேர் வீலோட சைஸ் இந்த ஒரு பாயிண்டில் இல்லை, ஓகே, ஒரு 185/60 15 இன்ச்சஸ்க்கான டயர் வந்து கொடுத்துருக்காங்க. ஒரு எம்ஆர்எஃபோட டயர்ஸ் தான் வந்து ஸ்பேர் வீலில் வந்து கொடுத்துருக்காங்க. அண்ட் சைடில் இந்த சைடில் பார்த்தோம் அப்படின்னா ஃபியூல் ஃபில்லர் கேப் வந்து இந்த பக்கத்தில் வந்து இருக்குது. ஸோ ஆஸ் யூஷுவல் E20 கம்பேட்டபிள் தான். ஸோ அண்டு ஒரு ஷார்க் ஃபின் ஆண்டனா வந்து ரூஃபில் வந்து கொடுத்துருக்காங்க. ஒரு சன் ரூஃப் வந்து வந்துடுது. அண்டு இதில் வந்து செடான்னால வைப்பர் இல்லை, ரியர் வைப்பர், பட் டிஃபாகர் வந்து இருக்குது. ஸோ மிச்சப்படி பூட்லெட்டில் இங்கே மேலே பார்த்தோம் அப்படின்னா ஒரு பூட்லெட் சின்ன ஒரு ஸ்பாய்லர் வந்து கொடுத்துருக்காங்க. இதுவுமே நீட்டாக இன்டெகிரேட் பண்ணியிருக்காங்க. ஸோ மிச்சப்படி பார்த்தோம் அப்படின்னா ஒரு ஜெனரேஷனல் சேஞ்ச் எல்லாம் இல்லை, ஒரு ஃபேஸ் லிஃப்ட் மாதிரி தான் வந்து கொடுத்துருக்காங்க. எக்ஸ்டீரியரில் வந்து ரொம்ப வந்து ஆல் அவுட்டாக போகாமல் நீட்டாக பண்ணணும் அப்படிங்கிறத மைண்டில் வச்சு ஒரு சிம்பிளாக கிளாஸியான ஒரு லுக்கில் வந்து ஃபினிஷ் பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு வந்து நம்ம ரியர் சீட்டில் வந்து ஸ்பேஸ் எப்படி இருக்குன்றதை பார்த்துட்டு நெக்ஸ்ட்டு ஃப்ரண்ட் சீட்டில் ஸ்பேஸ் பார்ப்போம். அப்புறம் ஃப்ரண்ட்டில் இருக்க ஃபீச்சர்ஸ் என்னென்ன சேஞ்சஸ் பண்ணியிருக்காங்கன்றதை பார்த்துட்டு ப்ரோஸ் அண்ட் கான்ஸ் பற்றி பேசலாம். ஸோ இப்போது ரியர் சீட் ஸ்பேஸ் வந்து எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம். ஆக்சுவலாக இப்போ இந்த ஃப்ரண்ட் சீட்டு பேசஞ்சர் சீட்டோட சீட்டிங் பொசிஷன் பார்த்தோம் அப்படின்னா என்னோட ஹைட்டில் நான் ஒரு 6 feet ஹைட் வந்து இருக்கேன். ஸோ என்னோட ஹைட்டில் இன்னொரு ஒருத்தர் நீங்கள் உட்காரும் போது எந்த லெவலுக்கு வந்து அது ஃப்ரண்ட்டில் வந்து நம்ம சீட்டை வந்து பேக்கில் வந்து புஷ் பண்ணி வைக்கிறோமோ அந்த ஒரு பாயிண்ட்டில் தான் இது வந்து வச்சுருக்கோம். அப்படி வந்து எனக்கு வந்து டீசென்ட் நீ ஸ்பேஸ் வந்து இருக்குது. எனக்கு அண்டர் தை சப்போர்ட் வந்து என்னோட ஹைட்க்கு வந்து ரொம்ப கஷ்டம் தான். எல்லா கார்ஸ்லையுமே எனக்கு அது ஒரு ட்ராபேக்காக தான் தெரியும். பட் அகைன் ஒரு நீங்கள் ஒரு ஃபேமிலி ஆவரேஜ் சைஸ் அடல்ட்டாக இருக்கீங்க அப்படின்னா, ஹைட்டில் இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு டெஃபினெட்லி இதில் வந்து கம்ஃபர்ட் நல்லாயிருக்கும். அண்ட் இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா ரிக்ளைன் ஆங்கிளும் நல்லாயிருக்கு. ரிக்ளைன் ஆங்கிளில் நல்லா வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ நல்லா வந்து நம்ம சாஞ்சு உட்காந்தா சீட்ஸ் வந்து ஆக்சுவலாக ரொம்ப சப்போர்ட்டிவாகவே கொடுத்துருக்காங்க. டோர் கார்ட்ஸில் பார்த்தோம் அப்படின்னா மேலே இங்கேயுமே வந்து சாஃப்ட் டச் பாயிண்ட் வந்து கொடுத்துருக்காங்க. இங்கேயுமே சாஃப்ட் டச் தான். விண்டோ கண்ட்ரோல் பட்டன் வந்து இங்கே இருக்குது. ஒரு பெரிய வந்து கபி ஹோல் வந்து கொடுத்துருக்காங்க. நீங்கள் வாட்டர் பாட்டில்ஸ்க்கு ஸ்பீக்கர் பிளேஸ்மெண்ட் வந்து இங்கே இருக்குது. இங்கே ஒரு ட்வீட்டர் பிளேஸ்மெண்ட் வந்து கொடுத்துருக்காங்க. ஆக்சுவலாக ஒரு பெய்ஜ் கலரில் வந்து இன்டீரியர் வந்து கொடுத்துருக்காது அப்படிங்கிறனால ஒரு நல்ல ஏரியான ஃபீலிங் வந்து கிரியேட் பண்ணுது. அண்டு உள்ளே பார்த்தோம் அப்படின்னா மேலே வந்து ஆல் எல்இடி லைட்டிங் செட்டப் தான் வந்து கொடுத்துருக்காங்க. இதில் ஒரு பியானோ பிளாக் ஃபினிஷ் வந்து கிராப் ஹேண்டில்ஸ் வந்து இங்கே இருக்குது. அண்டு நல்ல வந்து இதில் ஒரு விஷயம் என்ன அப்படின்னா வந்து அட்ஜஸ்டபிள் சீட் ஹெட் ரெஸ்ட் வந்து கொடுக்கல. ஸோ இது வந்து ஃபிக்ஸ்டு ஹெட் ரெஸ்ட் தான் வந்து கொடுத்துருக்காங்க. அது வந்து அட்ஜஸ்டபிள் கொடுத்துருந்தா நல்லா இருந்திருக்கும். அண்டு ரியர் விண்டோவில் பார்த்தோம் அப்படின்னா இந்த ஒரு பாயிண்டில் வந்து ஒரு சன்ஷேட் வந்து கொடுத்துருக்காங்க. ஆக்சுவலாக சைடுக்கும் கொடுத்துருந்தா நல்லா இருந்திருக்கும். அண்டு ஆம்ரெஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா ஆக்சுவலாக ஆம்ரெஸ்ட்டில் ஒரு என்ன ட்ராபேக் இருக்குது அப்படின்னா இது வந்து ஃபிக்ஸ்டு பொசிஷனில் இருந்திருந்தால் பெட்டராக இருந்திருக்கும். இது வந்து பார்த்தோம் அப்படின்னா சீட்டோட பேஸ்லேயே வந்து போயிட்டு உட்காருது அப்படிங்கிறனால கொஞ்சம் வந்து நம்ம கையை கீழே புஷ் பண்ணி வைக்கிற மாதிரி இருக்குது. பட் இந்த ஆம்ரெஸ்ட்டோட குவாலிட்டியே பார்த்தோம் அப்படின்னா ரொம்ப நல்லா கொடுத்துருக்காங்க. அண்ட் ஏசி வேன் சென்டரில் வந்து இருக்குது. கீழே வந்து ஒரு 2 டைப் சி ஸ்லாட்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. இந்த ஏசி வேன்ஸ்க்கு வந்து இங்கே கொடுத்துருக்காங்க. அண்ட் இதோட அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ் வந்து இங்கே இருக்குது. இங்கே ஓப்பனிங் அண்ட் க்ளோசிங்க்கு. அண்ட் கீழே பாட்டமில் பார்த்தோம் அப்படின்னா டைப் சி ஸ்லாட்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இதுதான் பார்த்தோம் அப்படின்னா ரியரில் இருக்கிற ஸ்பேஸ் அண்ட் கம்ஃபர்ட்டு. நெக்ஸ்ட்டு வந்து ஃப்ரண்ட்டில் எப்படி இருக்குது அப்படிங்கிறதையுமே பார்க்கலாம். ஸோ நம்ம இப்போது ஃப்ரண்ட் சீட்டில் வந்து டிரைவர் சைட் ப்ராஸ்பெக்ட்லேருந்து எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்த்துடலாம். ஒரு விஷயம் என்ன அப்படின்னா இந்த பெயிட் சீட்ஸ் இருக்கிறதுனால கொஞ்சம் சாயில்டாக ஈஸியாக ஆகிடுது. ஸோ வந்து நிறைய இடத்துல நம்ம வந்து ஸ்டெயின் மார்க்ஸ்லாம் வந்து பார்க்க முடியுது. ஆக்சுவலாக 1 செகண்ட் இதில் பார்த்தோம் அப்படின்னா வண்டி வந்து டோர் ஓப்பனில் இருக்குது அப்படிங்கிறனால ஸ்டார்ட் பண்ணிட்டோம் அப்படின்னா அந்த பஸ்ஸிங் நாய்ஸ் எல்லாமே போயிடுது. அண்ட் மெயின் விஷயம் பார்த்தோம் அப்படின்னா டிரைவர் சீட்டோட கம்ஃபர்ட் வந்து ஒரு லெதரேட் அப்ரோச்லேயே வந்து இதில் கொடுத்துருக்கிறதுனால சீட்ஸ் ஆக்சுவலி எக்ஸ்ட்ரீம்லி சப்போர்ட்டிவாக வந்து கொடுத்துருக்காங்க. அது ஒரு நல்ல விஷயமா இருக்குது. சைட் போல்ஸ்ட்ரிங் வந்து நல்லா இருக்குது. சீட்டிங்கோட கம்ஃபர்ட் வந்து ஒரு குஷனோட கம்ஃபர்ட் பார்த்தோம் அப்படின்னா அந்த சாஃப்ட்வேர் சைடில் தான் இருக்குது. பட் நீங்கள் டே டு டே லைஃப்பில் வந்து நீங்கள் சிட்டியில் வந்து ட்ரைவ் பண்ணும்போது ரொம்பவே நல்லாயிருக்கும் அந்த கம்ஃபர்ட். அது மாதிரி வந்து தான் இதில் பிளேஸ்மெண்ட் கொடுத்துருக்காங்க. அண்ட் இங்கே டோர் காட்ச் பார்த்தோம் அப்படின்னா சேம் வந்து
மேல் பாயிண்ட்லேயுமே கீழ் பாயிண்ட்டில் 2 இடத்துலையுமே வந்து உங்களுக்கு சாஃப்ட் டச்சில் தான் வந்து ஃபினிஷ் வந்து லெதர் ரெட் ஃபினிஷ் தான் வந்து கொடுத்துருக்காங்க. அண்ட் பவர் விண்டோ கண்ட்ரோல்ஸ் பார்த்தோம் அப்படின்னா ஆட்டோ அப் அண்ட் டவுன் எல்லா விண்டோஸுமே வந்து கொடுத்துருக்காங்க. லாக் அண்ட் அன்லாக் பட்டன் இருக்குது. அண்ட் மிரர் அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ்க்கான பட்டன் இருக்குது. மிரர் ஃபோல்டிங்கான பட்டன் கொடுத்துருக்காங்க. அண்டு மேலே பார்த்தோம் அப்படின்னா ஒரு ட்வீட்டர் பிளேஸ்மெண்ட் இருக்குது. கீழே வந்து ஸ்பீக்கர் அண்ட் டோர் கார்ட்ஸுமே வந்து நல்லா வைடாக கொடுத்துருக்காங்க. நீங்கள் வந்து பாட்டில்ஸ்லாம் நல்லா வந்து ஸ்டோர் பண்ணிக்கலாம். அண்ட் கீழே பாட்டமில் இந்த இடத்துல பார்த்தோம் அப்படின்னா ஃபியூவல் வந்து ஓப்பனருக்கு வந்து கொடுத்துருக்காங்க. அண்ட் ஹுட் ஓப்பனிங்க்கு வந்து ஃப்ரண்ட்டில் வந்து பானட் ஓப்பனிங்க்கு வந்து கொடுத்துருக்காங்க. அண்ட் ட்ராக்ஷன் கண்ட்ரோல் பட்டன் இருக்குது. ஹெட்லைட் லெவலருக்கான பட்டன் வந்து இங்கே கொடுத்துருக்காங்க. மேலே வந்து ஏசி வென்ஸ் இருக்குது. அதை சுற்றி வந்து ஒரு பியானோ பிளாக் சரௌண்ட்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. சீட் வந்து இன்னமும் மேனுவல் அட்ஜஸ்ட்மெண்ட்டில் தான் இருக்குது. ஹைட் அட்ஜஸ்ட்மெண்ட்டு எல்லாமே வந்து மேனுவல் தான் உங்களுக்கு. ஸோ அதை வந்து எந்த சேஞ்சஸுமே இப்போ பண்ணலை. பெட்டரான விஷயம் என்னென்னா எலக்ட்ரிக் ஆப்ரேஷன் மேபி வந்து கொடுத்துருக்கலாம். பட் யூஸ்ஃபுல்லான ஃபீச்சர்ஸ் தான் வந்து வென்டிலேட்டட் சீட்ஸ்லாம் ஆட் பண்ணியிருக்காங்க. அதை நம்ம இங்கேருந்து பார்க்கும்போது பேசலாம். ஸோ நான் இதுக்கடுத்து வந்து உங்களுக்கு பிஓவி ஸ்டைல்லேருந்து இந்த ஸ்க்ரீனில் என்னென்ன இருக்குது அண்ட் இங்கே உள்ள என்னென்ன சேஞ்சஸ் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத காட்டுறேன். இப்போ நம்ம இன்டீரியரில் வந்து என்னென்னலாம் சேஞ்சஸ் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத வந்து பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் விஷயம் என்ன அப்படின்னா ஒரு லெதர் ரெட் ஃபினிஷில் தான் வந்து ஒரு லெதர் ஃபினிஷில் தான் வந்து ஸ்டேரிங் வீல் வந்து கொடுத்துருக்காங்க. நீட்டாக வந்து ஸ்டேரிங்கில் வந்து அந்த ஸ்டிச்சஸ் வந்து இன்டெகிரேட் பண்ணியிருக்காங்க. ஒரு பியானோ பிளாக் ஃபினிஷ் வந்து சரௌண்ட் வந்து இதில் கொடுத்துருக்காங்க. அண்ட் சைடில் பார்த்தோம் அப்படின்னா பேடல் ஷிஃப்டர்ஸ் வந்து வருது உங்களுக்கு இந்த சிவிடி கியர் பாக்ஸ் வந்து ஆப்ரேட் பண்ணுறதுக்கு. அண்ட் இந்த இடத்துல பார்த்தோம் அப்படின்னா ஸ்டார்ட் ஸ்டாப் பட்டன் ஒரு ரெட் சரௌண்டோட கொடுத்துருக்காங்க. அண்ட் ஹெட்லைட் கண்ட்ரோல்ஸ் எல்லாமே இந்த இடத்துல வந்து வருது. அண்ட் இதில் இன்னொரு பட்டன் என்ன இதில் சென்டரில் கொடுத்துருக்காங்க அப்படின்னா சைடில் இருக்கிறதுல நீங்கள் வந்து இதை ஆன் பண்ணிங்கன்னா அப்படின்னா அந்த லேன் வாட்ச் கேமரா வந்து பார்த்துக்கலாம். அண்ட் அகெயின் வந்து இந்த ஸ்டாக்ல பார்த்தோம் அப்படின்னா வைப்பர் கண்ட்ரோல்ஸ் வந்து வந்துருது. அண்ட் இந்த பட்டன் அழுத்தினா அப்படின்னா 360 டிகிரி பார்க்கிங் கேமராக்கான வியூவை வந்து நம்ம இங்கே பார்க்க முடியும். இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா இதில் வந்து ஆக்சுவலாக குவாலிட்டி வந்து கொஞ்சம் பெட்டராக பண்ணியிருக்கலாம். நிறையா வியூஸ் வந்து நீங்கள் சேஞ்ச் பண்ணி பார்த்துக்க முடியும். பட் வந்து இன்ஃபேக்ட் ஐ ஃபீல் கொஞ்சம் குவாலிட்டி வந்து பெட்டராக பண்ணியிருக்கலாம் அப்படின்னு நினைக்கிறேன். இந்த ஸ்க்ரீனை பற்றி நம்ம பேசுவோம். நான் திரும்ப வரேன் இதுக்கு. நீங்கள் இந்த பட்டன் அழுத்தியே வந்து எல்லா மோட்ஸையுமே வந்து சேஞ்ச் பண்ணிக்க முடியும். அண்ட் இந்த இன்ஸ்ட்ருமெண்டல் கிளஸ்டர் மெயினாக பார்த்தோம் அப்படின்னா ஒரு செமி டிஜிட்டல் தான். இதில் லெஃப்ட்டில் இருக்க ஸ்க்ரீன் பார்த்தோம் அப்படின்னா ஒரு 7 இன்ச்க்கான டிஎஃப்டி ஸ்க்ரீன் வந்து இருக்குது. அண்ட் ரைட்டில் பார்த்தோம் அப்படின்னா அனலாக் ஸ்பீடோமீட்டர் இருக்குது. விச் இஸ் அ வெரி குட் திங். எனக்கு வந்து பர்சனலி இந்த லுக் வந்து ரொம்ப பிடிச்சிருக்கு. ஒரு அனலாக் ஸ்பீடும் அண்ட் வந்து ஒரு டிஜிட்டல் டேக் வருது. அண்ட் இதில் பார்த்தோம் அப்படின்னா பிளென்டி ஆஃப் ஆப்ஷன்ஸ் வந்து இதில் நம்ம பார்த்துக்க முடியும். நம்ம டேக்கோமீட்டரில் மட்டுமே வந்து வச்சுக்கலாம். அண்ட் இதுக்கடுத்து பார்த்தோம் அப்படின்னா ரேஞ்ச் அண்ட் ஃபியூவல் வந்து இதில் காட்டிடும். அண்ட் இதுக்கு அடுத்து பார்த்தோம் அப்படின்னா ஸ்பீட் அண்ட் டைமு அண்ட் ஜி மீட்டர், சீட் பெல்ட்ஸ் அண்ட் சேஃப்டி சப்போர்ட்குள்ளே போனோம் அப்படின்னா ஏடாஸோட ஆப்ஷன்ஸ் எல்லாமே வந்து இதில் காட்டுது. அண்ட் ஸோ இதை நீங்கள் வந்து ஆஃப் பண்ணி ஆன் பண்ணிக்கலாம், இது சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஸோ பேசிக்கலி லெவல் 2 ஏடாஸ் வந்து இருக்குது. பட் இது வந்து ஒரு கேமரா பேஸ்டு சிஸ்டம் தான், நாட் ரேடார் பேஸ்ட். அண்ட் செட்டிங்ஸில் வந்து நிறைய ஆப்ஷன்ஸ் வந்து சேஞ்ச் பண்ணிக்கிற மாதிரி வந்து கொடுத்துருக்காங்க. அண்ட் டிஸ்பிளே கஸ்டமைசேஷன் இன்ஃபர்மேஷன் எல்லாமே நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஸோ இதெல்லாம் வந்து இதில் கொடுத்துருக்காங்க. அந்த டிஸ்பிளே ஆப்ரேட் பண்ணுறதுக்கான பட்டன்ஸ் வந்து இதில் இருக்குது. அண்ட் நெக்ஸ்ட் ட்ராக் சேஞ்ச் பண்ணுறதுக்கானது வால்யூம் அப் அண்ட் டவுன், ஸோ ஒரு கால் டிஸ்கனெக்ட் அட்டன் பட்டன்ஸ் எல்லாமே கொடுத்துருவாங்க. வாய்ஸ் கண்ட்ரோல் அண்ட் இந்த சைடில் பார்த்தோம் அப்படின்னா க்ரூஸ் கண்ட்ரோலுக்கான கண்ட்ரோல்ஸ் இருக்குது. அண்ட் ஏடாஸ்க்கான பட்டன்ஸுமே இங்கே வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து நீட்டாக பண்ணியிருக்காங்க. அண்ட் இந்த இதில் இருக்க பட்டன் பார்த்தோம் அப்படின்னா இந்த டிஸ்பிளேயோட பிரைட்னஸை வந்து இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் யூஸ் பண்ணி நம்ம வந்து சேஞ்ச் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. கீழே பாட்டமில் உங்களுக்கு வந்து ஃபியூயல் மீட்டருக்குமே வந்து காட்டுது. ஸோ இதோட நான் வைப்பர் வந்து தெரியாமல் ஆன் ஆயிடுச்சு. அண்ட் மிச்சப்படி உங்களுக்கு பார்க் இண்டிகேஷன், டிரைவ் மோட்ஸு, ஸ்பீடோமீட்டர் எல்லாமே வந்து இதில் காட்டுது. எல்லா இன்ஃபர்மேஷனுமே கொடுத்துருக்காங்க. அண்ட் நெக்ஸ்ட் இங்கே பார்த்தோம் அப்படின்னா அந்த சேம் கியர் நாப் வந்து கண்டினியூ ஆகுது. பார்க்கு, ரிவர்ஸ், நியூட்ரல், டிரைவ், அந்த ஸ்போர்ட் மோட் அண்ட் ஏசியோட எக்கனாமிக் வந்து கொடுத்துருக்காங்க. ஒரு வயர்லெஸ் சார்ஜிங் பேட் வந்து இங்கே இருக்குது. அண்ட் இந்த இடத்துல பார்த்தோம் அப்படின்னா ஒரு டைப் சி ஸ்லாட் வந்து கொடுத்துருக்காங்க. அண்ட் இந்த வயர்லெஸ் சார்ஜிங் பேடை வந்து இதில் மூலியமாக தான் இதில் வந்து கனெக்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ இது இன்டெகிரேட் பண்ணாமல் ஒரு ஆஃப்டர் தாட்டாக வந்து ஒரு 12 வோல்ட் சாக்கெட்லேருந்து கனெக்ட் பண்ணியிருக்க மாதிரி தான் எனக்கு வந்து பர்சனலாக ஃபீல் ஆகுது. ஸோ அதை வந்து பெட்டராக பண்ணியிருக்கலாம். ஒரு யூஎஸ்பி ஸ்லாட் இருக்குது. அண்ட் காரோட கீ பார்த்தோன்னா இதுதான். லாக் அன்லாக் அண்ட் ஸ்டார்ட் பட்டன் வந்து இருக்குது. நீங்கள் ரிமோட் ஸ்டார்ட் பண்ணிக்கிறதுக்கு அந்த பூட் அன்லாக் பட்டனுமே வந்து கொடுத்துருக்காங்க. பின்னாடி வந்து ஒரு ஹோண்டா ஃபினிஷ் நீட்டாக இருக்குது. அவ்வளோதான். இதை பார்த்தோம் அப்படின்னா நீங்கள் மொபைல் வச்சதுக்கான ஒரு ஸ்பேஸ் வந்து இருக்குது. அண்ட் மேனுவல் ஹேண்ட் பிரேக் தான், இங்கே ஒரு கப்பி இருக்குது. இன்னும் பெட்டராக பண்ணியிருக்கலாம். அண்ட் ஹார்ம்ரெஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா அட்ஜஸ்டபிள் இல்லை, பட் ஒரு டீசென்ட்லி ஸ்பேஸ்டு வந்து கொடுத்துருக்காங்க. அண்ட் மேலே பார்த்தோம் அப்படின்னா ஒரு சன்ரூஃப் வந்து இருக்குது. அண்ட் அதுக்கான கண்ட்ரோல்ஸுமே இங்கே வந்து கொடுத்துருக்காங்க. அண்ட் லைட் பார்த்தோம் அப்படின்னா எல்இடி தான் வந்து கொடுத்துருக்காங்க. ஒரு ஆட்டோ டிமிங் ஐஆர்விஎம் இருக்குது. அண்ட் இதில் பார்த்தோம் அப்படின்னா ஒரு மிரர் பிளேஸ்மெண்ட் வந்து கொடுத்துருக்காங்க. சன்வைசரில் சேம் ஆஸ் த கேஸ் இயர் இங்கேயுமே வந்து ஒரு மிரர் பிளேஸ்மெண்ட் வந்து கொடுத்துருக்காங்க. இது நல்லாயிருக்கு. அண்டு மெயின் ஸ்டார் ஆஃப் த ஷோ என்ன அப்படின்னா இந்த ஒரு 10.1 இன்ச்சஸ்க்கான ஸ்க்ரீன் தான். வயர்லெஸ் ஆண்ட்ராய்டோட ஆப்பிள் கார்ப்ளே கண்டினியூ ஆகுது. பட் இதோட ஃபங்க்ஷன்ஸ் பார்த்தோம் அப்படின்னா ப்ரெட்டி பேசிக் தான். அண்ட் இதோட ஆங்கிள்மே பார்த்தோம் அப்படின்னா ஒரு டில்டடான ஆங்கிள் இருக்குது. உதாரணத்துக்கு நம்ம இப்போ சன்ரூஃப் வந்து ஓப்பனாக இருக்குது. பட் இந்த ஆங்கிளில் பார்த்தோம்னாலே உங்களுக்கு தெரியும் எந்த அளவுக்கு வந்து ரிஃப்ளெக்ஷன்ஸ் இருக்குது அப்படிங்கிறது. ஸோ இதை வந்து கண்டிப்பாக பெட்டராக பண்ணியிருக்கலாம். ஒரு ஆஃப்டர் மார்க்கெட் ஃபிட்மெண்ட் மாதிரி தான் எனக்கு பர்சனலி ஃபீல் ஆகுது. ஒரு
ஹோண்டா வந்து இந்த டேஷ்போர்ட் ரீடிசைன் பண்ணி கொஞ்சம் வெல் இன்டிகிரேட்டடாக இது பண்ணியிருந்தா நல்லா இருந்திருக்கும்ன்றது என்னோட தாட். அண்ட் இந்த இடத்துல பார்த்தோம் அப்படின்னா ஆம்பியன் லைட்டிங் வந்து இருக்குது. இதில் பார்த்தோம் ஐ திங்க் இஃப் ஐம் நாட் ராங் இதில் வந்து கலர்ஸ் சேஞ்ச் பண்ண முடியாதுன்னு நினைக்கிறேன். ஸோ சிங்கிள் கலரில் தான் இருக்கும். அண்ட் ஏசி கண்ட்ரோல்ஸ் வந்து இங்கே இருக்குது. அண்ட் இதில் பார்த்தோம் அப்படின்னா ஃப்ரண்ட் 2 சீட்ஸ்க்கு வந்து வென்டிலேட்டட் சீட்ஸ் ஆப்ஷன் கொண்டு கொடுத்துருக்காங்க. இட்ஸ் a குட் திங். பட் என்னன்னா நாய்ஸியான ஒரு இது இருக்குது. நீங்கள் ஆள் உட்காந்துருந்தாங்க அப்படின்னா எதுவும் தெரியாது. பட் ஆள் உட்காரல அப்படின்னா கண்டிப்பாக அந்த ஒரு நாய்ஸியான ஃபீலிங் இருக்குது. ஒரு டாக்டைலாக ஃபீட்பேக் இருக்கிற மாதிரியான நாப்ஸ் தான் வந்து கொடுத்துருக்கு. ரொம்ப சாட்டிஸ்ஃபைங்காக இருக்குது இது ஆப்ரேட் பண்ணுறதுக்கு. அண்ட் சிங்கிள் ஜோன் ஆட்டோமேட்டிக் கிளைமேட் கண்ட்ரோல் தான் இதில் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ ஒரு மேக்ஸ் கூல் பட்டன் வந்துருக்கு. ரியர் டிஃபாகர், ஃப்ரண்ட் டிஃபாகர், இதுக்கான கண்ட்ரோல்ஸ் எல்லாத்தையுமே இதில் கொடுத்துருக்காங்க. ஏசி ஆன் அண்ட் ஆஃப் பட்டன் இருக்குது. ஸோ இதில் பார்த்தோம் அப்படின்னா ரொம்பலாம் சேஞ்சஸ் பண்ணல. ஒரு டீசெண்டான எக்யூப்மெண்ட் லெவல்ஸ்க்கு வந்து சேஞ்சஸ் பண்ணியிருக்காங்க. பட் இன்னும் கொஞ்சம் வெல் இன்டிகிரேஷன் பண்ணி தான் நல்லா இருந்திருக்கு நினைக்கிறேன். க்ளோ பாக்ஸ் பார்த்தோன்னா ஒரு டீசென்ட்லி சைஸ்டாக இருக்குது. அண்டு இதில் கூலிங் ஃபங்க்ஷனுமே கிடையாது. ஸோ அதுவுமே பண்ணியிருந்தால் நல்லா இருந்திருக்கும். ஸோ உள்ள மெயினாக டிரைவர் சைட்லேருந்து பார்த்தோம் அப்படின்னா இதெல்லாம் தான் சேஞ்சஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த சேஞ்சஸ் பற்றி நீங்கள் நினைக்கிறீங்க அப்படிங்கிறதுமே கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். அண்ட் இதுக்கடுத்து வந்து நம்ம ப்ரோஸ் அண்ட் கான்ஸ் பற்றி பேசலாம். ஸோ நம்ம இப்போது டிரைவ் கண்டென்ட் வந்துடலாம். அண்ட் இந்த ப்ரோஸ் அண்ட் கான்ஸ் பற்றி வந்து நம்ம இப்போ பேசலாம். முதல் விஷயம் நம்ம எப்பயும் பண்ணுற மாதிரி நம்ம வண்டியை வெஹிக்கிள் வந்து ஸ்டார்ட் பண்ணிவிட்டு அதுலேருந்து நம்ம வந்து போகலாம். நம்ம ஸ்டார்ட் பண்ணோம். எக்ஸ்ட்ரீம்லி ஒரு ஸ்மூத்தான ரிஃபைண்டான ஒரு ஸ்டார்ட் அப் சவுண்டு தான். வண்டி வந்து ஸ்டார்ட் ஆகிறதுக்கான ஒரு சின்ன இண்டிகேஷன் தான் இருக்குது. கேபினில் எந்த ஷேக்கும் கிடையாது. எந்த ஒரு தட் அந்த மாதிரி நாய்ஸ் எதுவுமே இல்லாமல் ரொம்ப க்ளீனாகவே வந்து வண்டி ஸ்டார்ட் ஆகுது. ஸோ நம்ம இப்போ ட்ரைவ்க்குள்ளே வந்து போயிடலாம். ரைட் ஆஃப் த பேட் நம்மள்ட்ட சிவிடி மாடல் தான் நம்மள்ட்ட வந்து இருக்குது. நான் வந்து ஒரு சின்ன டவுன்வர்ட் ஸ்லோப்பில் இருந்தோம் அப்படிங்கிறனால நான் பிரேக்கில் வந்து கால் எடுத்தேன். அரௌண்ட் வந்து ஒரு 12 கிலோமீட்டர்ஸ் வரையும் வந்து ஒரு க்ரீப் ஆகுது. அதுவுமே வந்து ஒரு சடனி ஒரு ஜர்க்கோட வந்து க்ரீப் ஆகாமல் லினியராக தான் அதுவுமே வந்து மூவ் ஆகுது. ஸோ தட் பீங் செட் நான் மெயின் விஷயம் இது வந்து ஒரு இந்த இப்போ நாங்கள் ஷூட் பண்ணிகிட்டு இருக்கிற ஒரு இடத்துல பார்த்தோம் அப்படின்னா கொஞ்சம் பேட் பேச்சஸ் ஆஃப் ரோடு இருக்குது. ஸோ அது இருக்குது அப்படிங்கிறனால நான் மெயினாக கம்ஃபர்ட்லேருந்தே வந்து ஸ்டார்ட் பண்ணுறேன். அதுதான் ஆக்சுவலாக வந்துட்டு ஃபஸ்ட்டு நான் ப்ரோவாக வந்து பார்க்குறேன். நான் இங்கே இன்னொரு கேமரா ஆங்கிள்லேருந்து நான் வந்து காட்டுறேன். நிறையா இந்த ரோட்ஸில் வந்து பள்ளம்லாம் இருக்குது. அண்ட் ரோட்ஸ் வந்து அந்தளவுக்கு குட் கண்டிஷன்லலாமும் இல்லை. ஸோ அந்த மாதிரி இருக்கிற இதுலேயுமே வந்து ரொம்ப வந்து சாஃப்டான ஒரு சஸ்பென்ஷன் செட்டப் வந்து கொடுத்துருக்கனால ப்ளஷ்ஷாக வந்து வண்டி ரைட் ஆகுது. ஒரு சின்ன அண்டர்லைங் ஃபர்ம்னஸ் வந்து தெரியுது. பட் அகெயின் வந்து அது வந்து கேபின்குள்ளெல்லாம் வந்து ப்ரொனவுன்ஸ்ட் ஆகலை. நீங்கள் நார்மல் ஸ்பீட்ஸில் வந்து ட்ராவல் பண்ணுறீங்க அப்படின்னா இந்த மாதிரி பாத்தோல்ஸோ இல்லை வந்து சடனாக வர பேச்சஸ் எல்லாம் வந்து ஈஸியாக வந்து வண்டி சோக்கின் பண்ணிடுது. ஸோ எந்த ஒரு இடத்துலையுமே வந்து ரியர்லேயும் சரி வந்து அந்த கம்ஃபர்ட் வந்து போகலை. ஃப்ரண்ட்லேயுமே சரி அந்த கம்ஃபர்ட் வந்து சேமாக இருக்குது. இன்ஃபேக்ட் இப்போ நாங்கள் ரியரில் வந்து 3 பேர் வந்து எங்கள் கூட ட்ராவல் ஆகிட்ருக்கோம். பட் எல்லாருக்குமே வந்து அது ஒரு சிமிலரான ஒரு ஃபீல் தான் இருந்தது. இப்போ பர்பஸ்ஃபுல்லி நானுமே வந்து ஒரு பாதோலில் வந்து ட்ராப் பண்ணி தான் எடுத்தேன். அதுலேயுமே வந்து ரொம்பலாம் வந்து ஜிட்டர் ஆகாமல் க்ளீனாக எத்தனைக்கு ஆல்மோஸ்ட் ஒரு 25 கிலோமீட்டர் ஸ்பீடில் தான் நான் வந்து அதில் ட்ராப் பண்ணி எடுத்தேன். எங்கேயுமே வந்து அந்த கம்போஷர் வந்து லூஸ் ஆகாமல் ரொம்ப கம்ஃபர்டபுளாகவே கொடுத்துருக்கு. அகைன் இங்கேயுமே ஒரு பேச்சஸில் அந்த மாதிரி தான் வந்து ரோட்ஸ் இருக்குது. ஸோ கம்ஃபர்ட்டுங்கிற ஒரு இடத்துல பார்க்கும்போது ரொம்பவே நல்லா பண்ணியிருக்காங்க. ஷார்ப்பரான பாத்தோல்ஸ் வந்து நீங்கள் இன்னும் கொஞ்சம் ஸ்பீட்ஸ் வந்து கேரி பண்ணுறீங்கன்னா அந்த ஒரு தட் வந்து கேபின்குள்ளே வந்து ப்ரொனவுன்ஸ் ஆகி தெரியுது. பட் அதர் தென் தட் ஃபார் த மோஸ்ட் பார்ட் ஈஸியாகவே வந்து எல்லா பாத்தோல்ஸையுமே வந்து டிஸ்மிஸ் பண்ணிடுது. இன்னொன்று என்னென்னா சேஃபர் ட்ரிவனாக இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க ஒரு டிரைவர் வச்சுட்டு நீங்கள் வந்து ரியரில் வந்து ட்ராவல் பண்ணணும்னு நினைக்கிறவங்க கண்டிப்பாக வந்து இந்த கம்ஃபர்ட் வந்து ஃபீல் பண்ண முடியும். நல்லா தான் பண்ணியிருக்காங்க. அதளவுக்கு ஒரு செட்டப் வந்து இங்கே வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ விச் இஸ் a வெரி குட் திங். ஸோ சிட்டியில் வந்து கம்ஃபர்ட் ப்ரிஃபர் பண்ணுறவங்க இந்த ஒரு ஃபர்ம்னஸ் இல்லாமல் ஒரு ப்ளஷ்ஷான ரைட் குவாலிட்டி தான் கண்டிப்பாக வேணும்னு எதிர்பார்க்குறவங்களுக்கு இது வந்து ரொம்பவே நல்லாயிருக்கும். நீங்கள் டெஸ்ட் பண்ணி பாருங்கள். அது நல்லா ஃபீல் கொடுக்கும். ஸோ இது வந்து நான் ஒரு பெரிய ப்ரோவாக பார்க்குறேன். அண்ட் இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா நான் ஸ்டேரிங்க்குமே வந்துட்டு தான் இப்போ நம்ம கூட சிவிடி கியர் பாக்ஸ் இருக்குது அப்படிங்கிறனால இதில் நமக்கு ஆட்டோமேட்டிக் அப்படின்ற ஒரு பட்சத்தில் நம்ம பெருசாக நம்ம வந்து கிளச்சு ஆப்ரேஷன் நம்ம பண்ண போகிறது கிடையாது. ஸோ ஸ்டேரிங் பார்த்தோம் அப்படின்னா நல்ல லைட் வெயிட்டாக இருக்குது. டீசென்ட்லி லைட் வெயிட்டடு. ஸோ ரொம்ப டூ லைட்டாகவும் இல்லாமல் டூ ஹார்டாகவும் இல்லாமல் கரெக்டான லெவலில் வந்து கொடுத்துருக்காங்க. அண்டு வந்து ஒரு விஷயம் என்ன அப்படின்னா இது ஒரு ஃப்ரண்ட் எண்ட் வந்து கொஞ்சம் ஹெவியான ஒரு ஃப்ரண்ட் எண்ட். ஸோ அந்த ஃப்ரண்ட் எண்ட் ஹெவியாக இருக்குது அப்படிங்கிறனால கொஞ்சம் வந்து ஈஸியாக வந்து மெனியூவர் பண்ண முடியுது. ஏன்னா வண்டி வந்து நான் ஸ்டேரிங் மூமெண்ட்ஸ்க்கு வந்து ஈஸியாக வந்து டேரெக்ஷன் வந்து சேஞ்ச் ஆகுது. ரொம்ப ஃபீட்பேக் இல்லை அப்படின்னாலும் ஹைவே ஸ்பீட்ஸ்லையுமே ஒரு டீசென்ட்லி வெயிட்டபிளான ஒரு ஃபீல் தான் வந்து கொடுக்குது. ஸோ அந்த ஒரு விஷயம் நல்லா பண்ணியிருக்கேன். மேனுவல் ப்ரிஃபர் பண்ணுறவங்க ஹோண்டாவோட மேனுவல்ஸ் பற்றி உங்களுக்கு தெரியும். ரொம்ப ஸ்லிக் ஷிஃப்டிங்காக இருக்கும். அண்ட் கிளச்சோட ஆக்ஷனுமே வந்து ரொம்ப மாடரேட்டாக இருக்கும். நான் ப்ரீவியஸ்லி வந்து
எலிவேட்டில் பண்ணியிருந்த போது நான் வந்து சொல்லியிருப்பேன், ரொம்ப லைட் வெயிட்டான ஒரு கிளச் எஃபெக்ட் அதெல்லாம் கொடுத்துருக்கேன். ஸோ அது வந்து இங்கேயுமே வந்து கண்டினியூ ஆகும். ஏன்னா நான் வந்து மேனுவல் வந்து வேறு ஒரு இடத்துல நான் ட்ரை பண்ணி பார்த்துருக்கேன். ஸோ எனக்கு அது தெரியும். பட் அகைன் நீங்கள் வந்து டெஸ்ட் பண்ணி பாருங்கள். ஸோ இது பார்த்தோம் அப்படின்னா முதல் ப்ரோவாக இருக்குது இந்த கம்ஃபர்ட் அண்ட் ஈஸ் ஆஃப் டிரைவபிலிட்டி அப்படிங்கிறது. ரெண்டாவது ப்ரோ நம்ம என்ன பேசுகிறோம் அப்படின்னா ஆக்சுவலாக இந்த இன்ஜின் தான். இதில் ஒரு நேச்சுரலி ஆஸ்பிரேட்டட் ஒரு 1.5 லிட்டர் 4 சிலிண்டர் இன்ஜின் இருக்குது. ஒரு 119 bhp and ஒரு 145 Nm ஆஃப் டார்க் வந்து ப்ரொவைட் பண்ணுது. அண்ட் ஸ்ட்ராங் ஹைப்ரிட் வெர்ஷன் ப்ரிஃபர் பண்ணுறவங்களுக்கு ஒரு 121 ஹார்ஸ் பவருக்கான ஒரு 1.5 லிட்டர் இன்ஜின் அண்ட் ஒரு 250 Nm ஆஃப் டார்க் வந்து ப்ரொடியூஸ் பண்ணுது. அந்த வெஹிக்கிள் நம்மள்ட்ட இன்றைக்கி இல்லை, பட் அது ஃப்யூச்சரில் அது நமக்கு வந்து கண்டிப்பாக கிடச்சிது அப்படின்னா நான் அதை பற்றியுமே நான் டீட்டெயில்டாக அதோட எப்படி ஒர்க் ஆகுது, அந்த காம்ப்ளெக்ஸான ஹைப்ரிட் சிஸ்டமை எவ்வளோ சிம்பிளிஃபை பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத பற்றி நம்ம கண்டிப்பாக நான் உங்களுக்கு சொல்கிறேன். பட் ஃபார் நவ் இந்த கியர் பாக்ஸ் வந்து ஒரு சிவிடி கியர் பாக்ஸோட இந்த இன்ஜின் வந்து ஒரு சிவிடி கியர் பாக்ஸோட வந்து மேட் பண்ணியிருக்காங்க. இது வந்து பார்த்தோம் அப்படின்னா ஒரு 7 ஸ்டெப் அட்ஜஸ்ட்மெண்ட் இருக்கிற ஒரு சிவிடி கியர் பாக்ஸ். அண்ட் அகெயின் இதுலேயுமே பார்த்தோம் அப்படின்னா ஒரு லினியரான ஒரு பவர் டெலிவரி வந்து இருக்குது. ரொம்ப வந்து உங்களுக்கு ஷவ் பண்ணி அப்படி பேக்கில் வந்து தள்ளுற அளவுக்கான பவர் இதுவும் பண்ணாமல் ரொம்ப வந்து ஸ்மூத்தரான ஒரு பவர் டெலிவரி இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக வந்து பண்ணியிருக்காங்க. அண்ட் அகெயின் வந்து நீங்கள் இந்த கியர் பாக்ஸில் ஒரு ஸ்போர்ட் மோட் இருக்குது. அப்படியே உங்களுக்கு வந்து அந்த ஒரு பவர் வந்து உங்களுக்கு தேவைப்படுது அப்படின்னா அதை கொடுக்கறதுக்காக அதையுமே வந்து டீசென்ட்லி வந்து டியூன் பண்ணியிருக்காங்க. ஸோ அது வந்து ஒரு நல்ல விஷயமா வந்து இருக்குது. அண்ட் லைக் ஏ சைடு வந்து பேஸ் வந்து ரொம்ப அர்ஜென்சியோடலாம் பிக்கப் ஆகாது. நீங்கள் வந்து லினியராக தான் வந்து பவர் அண்ட் மொமெண்டமை வந்து பில்ட் பண்ணி போகிற மாதிரி இருக்கும். ஸோ அந்த மாதிரி ஒரு ரிலாக்ஸ்டான டிரைவிங் பேஸை வந்து என்ஜாய் பண்ணுறவங்க கண்டிப்பாக வந்து இது வந்து பிடிக்கும். இன்னொரு விஷயம் என்னென்னா இது வந்து ஒரு ரெவ் ஹாப்பியான இன்ஜின், ஒரு ஐவி டெக் இன்ஜின். ஹோண்டாவோட இன்ஜின்ஸ் பற்றி தெரிஞ்சவங்களுக்கு இது நம்ம சொல்லவே தேவையில்லை. ரொம்ப எக்ஸ்ட்ரீம்லி ரெவ் ஹாப்பியாக இருக்கும் இவங்களோட இன்ஜின்ஸ் வந்து. நீங்கள் வந்து என்ஜாய் பண்ணி ஓட்டலாம். ஸ்பெசிஃபிக்லி இதோட மேனுவல் வெர்ஷன் பார்த்தோம் அப்படின்னா கண்டிப்பாக என்ஜாய் பண்ணி ஒரு ஓட்டுற விஷயமா இருக்கும். அண்டு இன்னொரு விஷயம் என்னென்னா நான் இந்த கிரவுண்ட் கிளியரன்ஸ் பற்றியும் சொல்லணும். எக்ஸாக்டாக ஹோண்டா வந்து என்ன கிரவுண்ட் கிளியரன்ஸ் அப்படிங்கிறது வந்து மென்ஷன் பண்ணலை. பட் நாங்கள் பார்த்த வரைக்கும் எந்த ஒரு இடத்துலையுமே எனக்கு வந்து பர்சனலி ஸ்க்ரேப் ஆகலை வண்டி வந்து. ஈவன் ஆன் கொஞ்சம் ரொம்ப பெரிய அன்சைன்டிஃபிக்காக இருக்கிற ஸ்பீட் பிரேக்கர்ஸுமே ஒரு சிலது இருந்தது, அதில் போகும்போதே எனக்கு வந்து ஸ்க்ரேப் ஆகலை. பட் அகெயின் வந்து நீங்கள் செடான்ஸ் அப்படிங்கிறனால கொஞ்சம் அது கேர்ஃபுல்லாக இருந்துக்கிட்டால் வந்து பெட்டர். இந்த இன்ஜினில் வந்து நான் சொல்லியிருந்த மாதிரி ஒரு ரிலாக்ஸ்டு டிரைவிங் மேனர்ஸில் இருக்கவங்களுக்கு வந்து அது ப்ரிஃபர் ஆகும். அந்த மாதிரி இருக்கவங்க என்ஜாய் பண்ணுவாங்க. நம்ம இப்போது ஸ்பீட்ஸ் வந்து நம்ம ஜஸ்ட் வந்து பில்ட் பண்ணலாம். இப்போ நம்ம ஹைவேஸில் தான் வந்து இருக்கோம். ஸோ இது நான் பார்க்குறேன்னு ஆல்மோஸ்ட் வந்து கொஞ்சம் நல்லாவே இந்த ஆக்சிலரேட்டர் வந்து புஷ் பண்ணுறேன். பட் வந்து ஒரு அர்ஜென்சியோடலாம் வந்து ஸ்பீட் பில்ட் பண்ணாமல் ஒரு லினியரான ஒரு பேஸில் ஒரு ப்ரொக்ரெசிவாக தான் வந்து போகுது. ஏன் அப்படின்னா நமக்கு வந்து இது சிவிடி கியர் பாக்ஸ் இருக்குது அப்படிங்கிறனால அந்த ப்ரொனவுன்ஸ்டான ரப்பர் பேண்ட் எஃபெக்ட் வந்து கூடவே வந்துடும். ஸோ நீங்கள் வந்து புஷ் பண்ண அந்த ரப்பர் பேண்ட் எஃபெக்ட் வந்து நல்லாவே வந்து வரும். அண்ட் அகெயின் வந்து உங்களுக்கு அது நாய்ஸ் வந்து கண்டிப்பாக கொஞ்சம் இன்பில்டாக வந்து அந்த ரப்பர் பேண்ட் எஃபெக்ட்னால அந்த இன்ஜின் நாய்ஸ் வந்து கொஞ்சம் அனாயிங்காக ஃபீல் பண்ணுற மாதிரி இருக்கும். பட் அகெயின் வந்து அது சிவிடி கியர் பாக்ஸ்னால அது மாதிரி உங்களுக்கு ஃபீல் ஆகும். மேனுவலில் இருக்கும்போது அந்த ரெவாபியான ஒரு நேச்சர் இருக்கிற இடத்துல நீங்கள் ஒரு என்ஜாய் பண்ணி ஓட்டுற மாதிரி இருக்கும். பட் அகெயின் நான் வந்து இந்த இன்ஜின் பர்ஃபார்மன்ஸ் வந்து நான் குறை சொல்ல மாட்டேன். என்ன அட்வர்டைஸ் பண்ணியிருக்காங்களோ அதை வந்து ரொம்பவே நல்லாவே பண்ணியிருக்காங்க. அது நல்லா வந்து டியூனும் பண்ணியிருக்காங்க. ஸோ லினியராக வந்து போகுது. நீங்கள் வந்து ரொம்ப ஈஸ் ஆஃப் டிரைவிங். வண்டி வந்து எந்த ஒரு ஷேக் கிடையாது. NVH லெவல்ஸ் ஸ்பெசிஃபிக்லி வித் ரிகார்ட்ஸ் டு இன்ஜின் வைப்ரேஷன் இதெல்லாம் பார்த்தோம் அப்படின்னா ரொம்பவே நல்லா பண்ணியிருக்காங்க. ரொம்ப சூப்பரான ஒரு ரிஃபைன்மெண்ட் லெவல்ஸ், வைப்ரேஷன்ஸ் கிடையாது எங்கேயுமே. அதை வந்து நல்ல விஷயமா இருக்குது. ஸோ இன்ஜினோட பர்ஃபார்மன்ஸ் பார்த்தோம் அப்படின்னா இன்னொரு பெரிய ப்ரோவாக இருக்குது. ஸோ நெக்ஸ்ட் ப்ரோ வந்து என்ன அப்படின்னா கேபின் ஸ்பேஸ் அண்ட் சீட்டிங் கம்ஃபர்ட் வரேன். ஸோ அது ரொம்பவே ஒரு முக்கியமான ஒரு விஷயம். நம்ம ஃபார் எனி மேட்டர் நம்ம கார் வாங்கும்போது நம்ம சீட்ஸ் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். ஸ்பேஸ் அண்ட் ப்ராக்டிகாலிட்டி வைஸில் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். ப்ராக்டிகாலிட்டி வைஸில் பார்த்தோம் அப்படின்னா இங்கே ஒரு பூட் ஸ்பேஸில் வந்து ஒரு 500+ லிட்டர்ஸ் ஆன பூட் ஸ்பேஸ் வந்து இருக்குது. நிறையா லக்கேஜ் வந்து நீங்கள் கேரி பண்ண முடியும். அண்ட் சீட்ஸ் நான் வந்து இன்ட்ரோ அண்ட் நம்ம வாக் அரவுண்ட் பண்ணும்போது நான் வந்து சொல்லியிருந்தேன். ஆக்சுவலாக ரொம்பவே நல்லா வந்து கொடுத்துருக்காங்க. ரொம்ப கம்ஃபர்ட் ஓரியன்டான ஒரு சீட்டிங் செட்டப் வந்து இருக்குது. நல்ல சாஃப்டான ஒரு செட்டப் இருக்குது. அண்ட் இப்போது அஃப்கோர்ஸ் வந்து ஃப்ரண்ட் சீட்ஸ் வந்து ஒரு வென்டிலேஷன் ஆப்ஷன் இருக்குது அப்படிங்கிறனால அதுவுமே நல்லா வந்து பண்ணியிருக்காங்க. அண்டு ரியர்லியுமே ஸ்பேஸ் பார்த்தோம் அப்படின்னா ஒரு 3 பேர் வந்து கம்ஃபர்டபுளாக ட்ராவல் பண்ணுற மாதிரியான ஒரு வித் ஸ்பேஸில் தான் வந்து கொடுத்துருக்குறாங்க. சீட்டிங் கம்ஃபர்ட் ரியர்லியுமே நான் உட்காந்து பார்க்கும்போது ரொம்பவே நல்லா இருந்துச்சு. அண்ட் அண்டர் தை சப்போர்ட் நான் சொல்லியிருந்த மாதிரி ஹைட்டாக இருக்கவங்களுக்கு கண்டிப்பாக லேக்கிங்காக இருக்கும். பட் அகெயின் வந்து ஆவரேஜ் சைஸில் வந்து அடல்ட்ஸ் இருக்கும்போது அண்டர் தை சப்போர்ட்ஸுமே வந்து டீசெண்டாக இருக்குது. அண்டு நிறையா ஸ்பேசஸ் வந்து கபி ஹோல்ஸ் அண்ட் டோர் பாக்கெட்ஸ் வந்து யூஸாக கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் ப்ராக்டிகாலிட்டி வைஸில் ரொம்பவே நல்லா பண்ணியிருக்காங்க.
ஸோ இது ஒரு பெரிய விஷயமா இருக்குது. அண்ட் இது கூட இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா காரோட சேஃப்டி சூட் தான். இப்போ பார்த்தோம் அப்படின்னா 6 ஏர் பேக்ஸ் வந்து ஸ்டாண்டர்டாக இருக்குது, எலக்ட்ரானிக் ஸ்டெபிலிட்டி ப்ரோக்ராம் ESC இருக்குது, அண்டு லெவல் 2 ADAS வந்து கொடுத்துருக்காங்க. அண்ட் இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா இது வந்து ஒரு ரேடார் பேஸ்டு சிஸ்டம் கிடையாது, கேமரா பேஸ்டு சிஸ்டம் தான். பட் அதையுமே வந்து நல்லாவே இன்டெகிரேட் பண்ணியிருக்காங்க, நம்மளோட இந்தியன் கண்டிஷன்ஸ்க்கு ஏற்ற மாதிரி டியூன் பண்ணியிருக்காங்க. எக்ஸப்ட் வந்து லேன் சேஞ்சஸ்க்கான இது பார்த்தோம் அப்படின்னா சம்டைம்ஸ் வந்து இன்ட்ரூசிவாக ஒர்க் பண்ணுது, சம்டைம்ஸ் வந்து அன்இன்ட்ரூசிவாக இருக்குது, டிடெக்ட் பண்ண மாட்டேங்குது. ஸோ அந்த மாதிரி ஒரு இதில் இருக்குது. பட் அகெயின் அது வந்து கேமரா பேஸ்டு சிஸ்டம்ஸ் அப்படிங்கிறனால அந்த ஒரு பாயிண்டில் வந்து அதை நான் அட்ரஸ் பண்ணுறேன். பட் மிச்சப்படி வந்து ஓவராலி வந்து ஸ்ட்ராங் சூட்டாக வந்து பண்ணியிருக்காங்க. அண்ட் இப்போ வந்து பார்த்தோம் அப்படின்னா ரியர் பார்க்கிங் சென்சார்ஸில் வந்து 4 சென்சார் இருக்குது. அண்ட் 360 கேமரா வந்து இப்போ கொடுத்துருக்காங்க. பட் ஃப்ரண்ட் பார்க்கிங் சென்சார்ஸ் இல்லை. ஸோ இந்த மாதிரி ஒரு விஷயம் வந்து இருக்குது. அண்ட் லேன் வாட்ச் கேமரா வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த மாதிரி வந்து சேஃப்டி சூட்லேயுமே வந்து நிறையா ஸ்டாண்டர்டாகவே கொடுத்து இதை நல்லாவே பண்ணி கொடுத்துருக்காங்க. ஸோ இதுவுமே நம்மளை பொறுத்த வரைக்கும் ஒரு பெரிய ப்ரோவாக தான் நம்ம வந்து பார்க்குறோம். ஸோ சேஃப்டி சூட் அண்ட் கேபின் ஸ்பேஸ், இந்த ப்ராக்டிகாலிட்டி எல்லாம் வந்து நல்லா இருக்கணும்னு எதிர்பார்க்குறவங்களுக்கு இது வந்து ஒரு நல்ல விஷயமா இருக்குது. அண்ட் நெக்ஸ்ட்டு ஃபைனல் ப்ரோ பார்த்தோம் அப்படின்னா ஹோண்டாவோட ப்ரூவன் ட்ராக் ரெக்கார்ட் இன் டர்ம்ஸ் ஆஃப் ரிலேபிலிட்டின்னு நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா வந்து எக்ஸப்ஷனலி வெல்லாக இருக்கும். அண்ட் இவங்களோட வாரண்ட்டி இஃப் ஐம் நாட் ராங், நான் எக்ஸாக்டான டீட்டெயில்ஸ் போடுறேன். ஐ திங்க் 7 years வரைக்குமே எக்ஸ்டெண்டட் வாரண்ட்டி வந்து இருக்குதுன்னு நினைக்கிறேன். ஸோ அந்த மாதிரி வந்து நீங்கள் வாரண்ட்டியே எடுக்கலை அப்படின்றனாலும் இந்த வண்டியிலலாம் ப்ராப்ளமே வராது. அந்தளவுக்கு வந்து எக்ஸப்ஷனலான ப்ரூவன் ட்ராக் ரெக்கார்டு இருக்குது, ரிலேபிலிட்டிக்குமே சரி, ஒரு ஓனர்ஷிப் எக்ஸ்பீரியன்ஸுக்குமே சரி. அண்ட் சர்வீஸ் வந்து நீங்கள் கம்பேரிட்டிவ்லி நீங்கள் மிச்ச பிராண்ட்ஸ் பார்க்கும்போது இங்கே வந்து ரொம்பவே நல்லாயிருக்கும் சர்வீஸில் வந்து. அண்ட் நீங்கள் லெஸர் எலக்ட்ரானிக்ஸ் இருக்க நீங்கள் வந்து லெஸர் திங்ஸ் டு கோ ராங் அப்படிங்கிற மாதிரி நீங்கள் எடுத்துக்கலாம். ஸோ நிறையா விஷயங்கள் இதில் வந்து தப்பாக ஆகவே ஆகாது. ஸோ அந்த மாதிரி வந்து நிறையா பாசிட்டிவ்ஸ் வந்து இருக்குது இன் டர்ம்ஸ் ஆஃப் ஓனர்ஷிப் எக்ஸ்பீரியன்ஸ். அண்ட் ஸ்பெசிஃபிக்லி நீங்கள் டெக்கு எனக்குலாம் வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ஒரு பாயிண்ட் A to பாயிண்ட் Bயில் ஒரு வண்டி பண்ணுற விஷயங்கள் எல்லாத்தையுமே வந்து கரெக்டாக பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா அது எல்லாத்தையுமே இங்கே வந்து சாலிடாக அந்த வண்டியில் வந்து பண்ண முடியும். அந்த அளவுக்கு நல்லாவே வந்து பண்ணி கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து ஒரு பெரிய ப்ளஸ் பாயிண்ட்டாக இருக்குது. ஸோ இந்த ஸ்பெசிஃபிக்லி பார்த்தோம் அப்படின்னா எனக்கு ஈஸ் ஆஃப் ஓனர்ஷிப், அந்த சர்வீஸ் காஸ்ட் கம்மியாக இருக்கணும், ப்ளஸ் வந்து மெயின்டெனன்ஸை பற்றி நான் வரி பண்ணக்கூடாது அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு எல்லாருக்குமே இது வந்து ஒரு நல்ல சாய்ஸாக இருக்கும். ஸோ இது நான் எல்லா வீடியோவில் நான் அமேஸ்க்கு வந்து லாஸ்ட் இயர் வீடியோ பண்ணும்போது சொல்லியிருந்தேன், ரிலேபிலிட்டி அப்படிங்கிறது நம்ம எந்த லெவலுக்கு நம்ம வந்து கார் வாங்குறது ஒரு இம்பார்ட்டன்ட் ஃபேக்டராக இருக்கோ அது கூட வந்து அதோட ஆஃப்டர் சேல் சர்வீஸாக இருக்கட்டும், அதோட ரிலேபிலிட்டியாக இருக்கட்டும், இது எல்லாமே ஈக்குவலி இம்பார்ட்டன்ட். ஸோ இது எல்லாத்தையுமே நல்லா பண்ணுறத ஒரு வண்டி கண்டிப்பாக நம்மளை வந்து சூஸ் பண்ணால் தான் நம்ம வந்து இன்வெஸ்ட் பண்ணுற அமௌண்ட்டுக்கு வந்து நம்ம ஒரு பீஸ் ஆஃப் மைண்டோடு இருக்க முடியும். ஸோ இது வந்து ரொம்ப முக்கியம். இதில் வந்து நீங்கள் ஹோண்டாவில் வந்து இதில் வந்து எந்த காம்ப்ரமைஸுமே இல்லை. ஸோ இதை வந்து எக்ஸப்ஷனலி கொடுத்துருவாங்க ஹோண்டாவில். ஸோ நீங்கள் அதை வந்து பார்க்கலாம். அண்டு ப்ரோஸ் பற்றி நம்ம பேசிட்டோம். இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா நான் ஸ்பெசிஃபிக்லி இந்த ஹைவே பெர்ஃபார்மன்ஸ் வந்து நான் எப்படி இருக்குது அப்படிங்கிறத சொல்லிடுறேன். நம்ம ஜஸ்ட் இப்போ ஒரு எம்டியான ஒரு பேட்ச் இருக்குது அப்படிங்கிறனால இதை நான் வந்து அட்ரஸ் பண்ணுறேன். ஸோ நல்ல வந்து லினியரான ஒரு பேஸில் நம்ம வந்து ஸ்பீட் பில்டப் பண்ணுது அப்படின்னு சொல்லியிருந்தோம். அது த்ரோட் கண்டினியூ ஆகுது. அண்ட் பாடி ரோல் பார்த்தோம் அப்படின்னா மினிமலாக இருக்குது. பட் அகெயின் வந்து சஸ்பென்ஷன் வந்து கொஞ்சம் சாஃப்டாக சைடில் இருக்குது அப்படிங்கிறனால கொஞ்சம் வந்து ப்ரொனவுன்ஸ்டாக உங்களுக்கு வந்து ஃபீல் ஆகும். அண்ட் பிரேக்கிங் வந்து ரொம்பவே நல்லா இருக்குது. நல்ல ஷோ ஃபுட்டடான ஒரு பிரேக்கிங் சிஸ்டம். டெஸ்பைட் இந்த 1.5 liter வேரியன்ஸில் ஹைப்ரிட்டில் மட்டும்தான் உங்களுக்கு வந்து ஆல் வீல் டிஸ்க் வந்து வருது பிகாஸ் ஆஃப் தி ஆடட் வெயிட். பட் இதில் பார்த்தோம் அப்படின்னா உங்களுக்கு வந்து ஃப்ரண்ட் டிஸ்க் அண்ட் ரியர் ட்ரம் தான் வந்து கொடுத்துருக்காங்க. அது ஒரு விஷயம் இருக்குது. ஸோ இப்போ நம்ம கான்ஸை பற்றி பேசலாம். முதல் விஷயம் நான் ஸ்டார்ட் பண்ணும்போதே அவுட்ரைட்டாக நான் வந்து சொல்கிற ஒரு விஷயம் என்னென்னா காம்படிஷன் ஆஃபர் பெட்டர் இன்ஜின்ஸ். இது நோ டவுட். ஏன் அப்படின்னா இன்றைக்கி நான் சொல்லியிருந்தேன் செக்மெண்ட்டில் வந்து மொத்தமே ஒரு 4 வண்டி தான் இந்த செக்மெண்ட்டில் இப்போ இருக்குது. ஸ்கோடா அண்ட் வோல்க்ஸ்வாகனோட ட்வின்ஸ் அண்ட் தென் ஹிண்டாயோட வெர்னா. எங்கேயுமே டீசல் இல்லை அப்படின்னாலும் தே ஆஃபர் 1.5 liter டர்போ பெட்ரோல் இன்ஜின்ஸ் வித் பெட்டர் கியர் பாக்ஸுமே DCT கியர் பாக்ஸோடு வந்து ஆஃபர் பண்ணுறாங்க. விச் அகெயின் வந்து அந்த பவர் ப்ரிஃபர் பண்ணுறவங்களுக்கு ஒரு நல்ல வந்து ஒரு ஸ்போர்ட்டியான ட்ரைவ் வேணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு அங்கே எல்லாருக்குமே வந்து அதை சூட் ஆகிற மாதிரியான ஒரு விஷயத்தை வந்து அங்கே வந்து பண்ணியிருக்காங்க. நல்லா வந்து என்ஜாய் பண்ணி ஓட்டுற மாதிரியான ஒரு ஃபீல் இருக்கும். இங்கே நீங்கள் வந்து அதுக்கேற்ற மாதிரியான அந்த மாதிரி ஒரு பவர் எக்ஸ்ப்ளாய்ட் பண்ணி நீங்கள் ட்ரைவ் பண்ணுற மாதிரியான ஃபீல் வந்து உங்களுக்கு இங்கே கண்டிப்பாக கிடைக்காது. ஏன் அப்படின்னா உங்களுக்கு ஒரு எண்ணெய் பெட்ரோல் இன்ஜின் இருக்குது. இதோட ஸ்பீடு ஒரு பவர் டெலிவரியாக இருக்கட்டும் எல்லாமே ஒரு லினியராக பில்ட் பண்ணுறதுனால நீங்கள் இதை வந்து நீங்கள்
அது லெவலுக்கு ஆஃப் பவரை வந்து நீங்கள் எதிர்பார்க்க முடியாது. பட் அகைன் குளோபலி வந்து ஹோண்டாவில் நிறையா வந்து டர்போ பெட்ரோல் இன்ஜின்ஸ் வந்து எடுத்துகிட்டு இருக்காங்க. நாங்கள் எப்பயுமே ரீட்ரேட் பண்ணுறது தான் இந்தியன் மார்க்கெட்டை வந்து அண்டர் எஸ்டிமேட் பண்ணாமல் கண்டிப்பாக ஹோண்டாவோட ப்ராடக்ட்ஸ் இங்கே எடுத்துகிட்டு வந்து அவங்களோட ரிலேபிலிட்டியோடு அதை நம்ம கம்பேர் பண்ணோம் அப்படின்னா கண்டிப்பாக வந்து அந்த செக்மெண்ட்டில் இருக்கிற ஸ்கேல்ஸை வந்து கண்டிப்பாக அவங்களால எயிட்டின் பண்ண முடியும். ஏன்னா இன்றைக்கி வந்து நம்ம அன்டிஸ்பியூட்டடாக பார்த்தோம் அப்படின்னா ஹோண்டா ஸ்கோடாவோட வோல்க்ஸ்வாகனோட வெர்ச்சஸ் தான் வந்து அந்த செக்மெண்ட்டோட லீடராக இருக்குது. ஸோ அகெயின் அதோட சேல்ஸை வந்து கண்டிப்பாக எடுக்கலாம். ஏன்னா இன்றைக்கி மார்க்கெட்டோட ஷேரே வந்து இந்த செக்மெண்ட்டுக்கு வந்து ஒரு 8% வந்துருச்சு அப்படிங்கிறப்போ இந்த மாதிரி செடான்ஸோட கம்ஃபர்ட் அண்ட் இதெல்லாம் வந்து எடுத்து காட்டுற மாதிரி ஹோண்டா மாதிரியான ஒரு பிராண்ட் வந்து எடுத்துகிட்டு வந்து பண்ணால் கண்டிப்பாக நல்லாயிருக்கும். ஸோ அது வந்து நல்லா பண்ண வேண்டிய விஷயம் அப்படிங்கிறது வந்து எங்களுக்கு வந்து பர்சனலாக ஃபீல் ஆகுது. ஸோ அது வந்து ஒரு முதல் கானாக நான் வந்து சொல்லுவேன். ரெண்டாவது கான் வந்து என்ன அப்படின்னா, இந்த ஹைவே ரைட் நான் எந்தளவுக்கு நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லியிருந்தேன்னா, இதோட சாஃப்ட்வேர் செட்டப்னால வந்து ஒரு பவுன்சினஸ் வந்து ஃபீல் ஆகுது. இது வந்து நீங்கள் அதாவது நான் இப்போ 5th ஜென்ரேஷனோட அதாவது 2020 கொண்டு வந்த அந்த வேரியண்ட்டை நீங்கள் ட்ரைவ் பண்ணியிருந்தாலும் உங்களுக்கு வந்து தெரிஞ்சிருக்கும். ஒரு ரியரில் வந்து ஒரு பவுன்சினஸ் வந்து வரும். அந்த பவுன்சினஸ் வந்து நான் பார்த்த வரைக்கும் ஹைப்ரிட் வேரியண்ட்டில் வந்து அந்த ஆடட் வெயிட் இருக்கிறது அப்படிங்கிறனால அதில் கம்மியாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நான் பார்த்தேன். பட் எனக்கு வந்து இந்த நான் ஹைப்ரிட் வேரியண்ட்ஸில் வந்து அந்த ஒரு சின்ன வாலவினஸ் வந்து அது தெரியுது. ஸோ அது நானுமே நோட் பண்ணோம், எங்கள் டீமில் இருக்கவங்களுமே நோட் பண்ணி சொல்லியிருந்தாங்க. ஸோ இது வந்து எங்களுக்கு வந்து பர்சனலி ஃபீல் ஆகிடுச்சு. அது இன்னமும் வந்து அட்ரஸ் பண்ணாமல் வச்சுருக்காங்க. அது பண்ணால் இன்னும் கொஞ்சம் வந்து ஸ்டேபிளான ரைட் குவாலிட்டி இருக்கும் அப்படிங்கிறது என்னோடய ப்ரிஃபரன்ஸ். அண்ட் அகெயின் வந்து நீங்கள் ஸ்போர்ட்டியாலான ட்ரைவ் வந்து இதில் வந்து எதிர்பார்க்க முடியாது. ஏன்னா ஹோவிங் டு தி சாஃப்ட்வேர் சஸ்பென்ஷன் செட்டப் நான் அதை சொல்லியிருந்தேன். ஹைவே பர்ஃபார்மன்ஸை பற்றி நம்ம பேசும்போது ஒரு பாடி ரோல் வந்து நீங்கள் வந்து ப்ரொனவுன்ஸ்டாக கொஞ்சம் வந்து தெரியும். இதில் வந்து சாஃப்ட்வேர் சஸ்பென்ஷன் செட்டப் இருக்குது அப்படிங்கிறனால. ஸோ இதெல்லாம் வந்து நான் வந்து ஒரு கானாக பார்க்குறேன். ஸோ இது பார்த்தோம் அப்படின்னா ரெண்டாவது கான். மூணாவது கான் என்ன அப்படின்னா ஃபீச்சர்ஸ் பொறுத்த வரைக்கும் இப்போ அப் டு டேட்டில் வந்து ஒரு முக்கியமான ஒரு நெசசிட்டியான ஒரு ஃபீச்சராக பார்த்தோம் அப்படின்னா ஒரு வென்டிலேட்டட் சீட்ஸு, ஒரு 10.1 இன்ச்சஸ்க்கான ஸ்க்ரீன் எடுத்துகிட்டு வந்தாலும் நான் இதோட சொல்லியிருந்தேன். நான் இன்டீரியரில் பேசும்போது இதோட இம்ப்ளிமெண்டேஷன் வந்து பார்த்தோம் அப்படின்னா ஒரு ஆஃப்டர் தாட்டில் தான் இருக்குது. ஏன் அப்படின்னா இப்போயுமே நம்ம வந்து பார்க்கும்போது இப்போ டேரெக்டாக வந்து சன்லைட் வந்து அடிக்குது, மேலே வந்து அந்த சன்ரூஃப் வந்து ஓப்பனில் இருக்குது. ஸோ அதோட ஆங்கிள்லேருந்து நம்ம இது பார்க்கும்போது ரிஃப்ளெக்ஷன்ஸ் வந்து கொஞ்சம் இதுவாகுது. ஸோ இதை வந்து பெட்டராக இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்கலாம். கண்டிப்பாக அதை டேஷ்போர்டு வந்து ரீடிசைன் வந்து லைட்டாக பண்ணியிருந்தா அப்படின்னா கண்டிப்பாக அது பண்ணியிருக்கலாம். பட் அகெயின் வந்து இது வந்து நாங்கள் ஸ்பெசிஃபிக்காக ஃபீல் பண்ணுறது, நீங்கள் வந்து ஃபீல் பண்ணும்போது உங்களுக்கு கண்டிப்பாக டிஃப்ரெண்ட்டாக ஃபீல் ஆகலாம். இது ஜஸ்ட் மேர்லி எங்களோட ஒப்பீனியன். உங்களுக்கு வரும்போது அது வந்து சேஞ்ச் ஆகலாம். ஸோ அது ஒரு விஷயம் வந்து நல்லா பண்ணியிருக்கணும். அண்ட் இன்னொரு என்ன அப்படின்னா, நான் இப்போ வந்து நாங்கள் மதுரையிலேருந்து இதை ஷூட் பண்ணிகிட்ருக்கோம். பட் நாங்கள் சென்னையில் இந்த வண்டியை நாங்கள் பார்க்கும்போது நாங்கள் சவுண்ட் சிஸ்டம் வந்து டெஸ்ட் பண்ணும்போது வி ஃபெல்ட் இட் வாஸ் ஆவரேஜ் சவுண்ட் சிஸ்டம். ஏன்னா காம்படிஷனில் வந்து பெட்டரான சவுண்ட் சிஸ்டம்ஸ் வந்து ஆஃபர் பண்ணிகிட்ருக்காங்க. அண்ட் ரியர் விண்டோவுக்கு வந்து மெயின் விண்டோவுக்கு வந்து ஒரு கர்டைன் சன்ஷேட் வந்து வெயிலுக்கு வந்து கொடுத்துருந்தாலும் ரியர் சைட் விண்டோஸ்க்கு வந்து கொடுத்துருக்கலாம். அது பெட்டராக பண்ணியிருக்க வேண்டிய ஒரு விஷயம். ஃப்ரண்ட் பார்க்கிங் சென்சர் வந்து கொடுத்துருக்கலாம். ஹெட்ரெஸ்ட் வந்து ரியரில் வந்து அட்ஜஸ்டபிள் வந்து கொடுக்கல. ஸோ அது வந்து கொஞ்சம் பெட்டராக பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறது வந்து நாங்கள் வந்து ஃபீல் பண்ணோம். ஸோ இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள்லாம் வந்து கொஞ்சம் நல்லா பண்ணியிருந்தா அண்ட் ஃபீச்சர்ஸ் வந்து இன்னும் கொஞ்சம் பண்ணியிருந்தா அப்படின்னா இன்னும் கொஞ்சம் அப் மார்க்கெட்டாக வண்டி ஃபீல் ஆகிருக்கும் அப்படிங்கிறது வந்து எங்களோட ஃபீல். பட் நனத்லெஸ் வந்து இதை வந்து எங்களுக்கு பர்சனலாக ஃபீல் ஆகுதுன்றதை தவிர்த்து நெசசரிலி பார்த்தோம் அப்படின்னா வந்து நிறைய ஃபீச்சர்ஸை வந்து கவர் பண்ணியிருக்காங்க. அண்ட் ஏசி வந்து ஒரு ஸ்ட்ராங்கரான ஏசி சிஸ்டம் தான். ஸோ இதெல்லாம் நீங்கள் வந்து நம்மளோட ஹார்ஷ் சம்மருக்கு ஏற்ற மாதிரியான ஒரு ஏசி சிஸ்டம் தான் இதில் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த மாதிரி ஃபண்டமெண்ட்லி நிறையா விஷயங்கள் நல்லா பண்ணியிருந்தாலும் தெர் ஆர் குவைட் லாட் ஆஃப் ஃபீச்சர் மிஸ்ஸஸ். அது நல்லா பண்ணியிருக்கணும் அப்படிங்கிறது எங்களோட பர்சனல் ஃபீல். ஸோ இதை வந்து இன்னொரு கானை நான் வந்து பார்க்குறேன். அண்ட் ஸோ ஃபைனல் கான் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா, ஏன்னா டயர் வந்து எனக்கு பர்சனலி ஃபீல் அண்டர் டயர்டான ஒரு செட்டப் இருக்குன்னு நினைக்கிறேன். இன்னமும் வந்து ஒரு 185 செக்ஷன் வந்து டயர் தான் வந்து கொடுத்துட்ருக்காங்க. ஏன்னா இந்த சேசி வந்து இன்னுமே வந்து பியூட்டிஃபுல்லாக ஹேண்டில் பண்ண முடியும். இந்த சேசிக்கான ஒரு டயர் செட்டப்பாக பார்த்தோம் அப்படின்னா பர்சனலி ஃபீல் ஒரு 205/55 டயர்ஸ் வந்து கொடுத்துருக்கலாம். அது பண்ணியிருந்தாங்க அப்படின்னா கண்டிப்பாக நல்லா இருந்திருக்கும். இன்னும் ஹேண்ட்லிங் வந்து பியூட்டிஃபுல்லி இருந்திருக்கும். ஸோ இதை நான் வந்து பர்சனலி ஃபீல் பண்ணேன். பட் அகெயின் இது வந்து பீப்புள் ஸ்பெசிஃபிக் தான். உங்களுக்கான ஒப்பீனியன் வந்து மாறலாம். ஸோ நீங்கள் டெஸ்ட் ட்ரைவ் பண்ணும்போது உங்களுக்கு ஃபீல் ஆகுதான்றது பாருங்கள். ஸோ இதெல்லாம் தான் நான் வந்து பர்சனலி வந்து நான் ஃபீல் பண்ணியிருந்தேன். அதர் தென் தட் இது பார்த்தோம் அப்படின்னா ஒரு நோ நான்சென்ஸ் செடான். நீங்கள் வந்து எங்கேயுமே யூ கேன் நாட் கோ ராங் இன் திஸ். ஸோ அந்த மாதிரியான ஒரு விஷயத்தை தான் இங்கே வந்து ஹோண்டாவில் பண்ணியிருக்காங்க. ஸோ இதுதான் வந்து நாங்கள் ஃபீல் பண்ண ப்ரோஸ் அண்ட் கான்ஸ். ஸோ இதுக்கடுத்து நம்ம ஃபைனல் வேர்டிக்ட் என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம். நம்ம வீடியோட அவுட்ரோக்கு வந்துட்டோம். நம்ம ப்ரோஸ் அண்ட் கான்ஸ் பற்றி எல்லாத்தையும் டீட்டெயில்டாக வந்து பேசியிருந்தோம். ஸோ இதோட வேர்டிக்ட் வந்து வந்துடலாம். வேர்டிக்டில் ஒரு விஷயம் நான் என்ன ஷேர் பண்ணுறேன் அப்படின்னா, நான் இதோட பாசிட்டிவ்ஸ் எப்படின்னு நான் சொல்லியிருந்தேன். இதோட ஈஸ் ஆஃப் டிரைவிங், ப்ராக்டிகாலிட்டி, ரிலேபிலிட்டி, அந்த மாதிரி ஸ்மூத்னஸ் இதெல்லாம் பற்றி நம்ம சொல்லியிருந்தோம்.
ஸோ அகைன் அதை தான் நான் ரீட்ரேட் பண்ணுறேன். இதை நீங்கள் ப்ரிஃபர் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஒரு டர்போ பெட்ரோல் இன்ஜின்ஸ் தேவையில்லை. ஏன்னா இன்றைக்கி வந்து இந்த செக்மெண்ட்டில் வந்து டீசல் இன்ஜின்ஸ் கிடையாது. ஸோ ஒன்லி பெட்ரோல் அண்ட் டர்போ பெட்ரோல் இன்ஜின்ஸ் தான். அண்ட் இந்த டர்போ பெட்ரோல் இன்ஜின்ஸ்லாம் உங்களுக்கு வந்து செட் ஆகாது. நீங்கள் வந்து மைலேஜ் அண்ட் கம்ஃபர்ட் இதெல்லாம் ப்ரிஃபர் பண்ணுறீங்க. ப்ளஸ் ஒரு லாங் டேர்ம் ஓனர்ஷிப், ஒரு ரிலையபிலிட்டி, ஒரு எப்போ வண்டி ஸ்டார்ட் பண்ணாலும் எந்த ப்ராப்ளமும் இல்லாமல் ரன் ஆகணும் அப்படின்ற நினைக்கிற ஒரு ஃபேக்டரில் நீங்கள் பார்க்கும்போது உங்களுக்கு இதை தாண்டி வந்து ஒரு வண்டி வந்து அந்த ஒரு பீஸ் ஆஃப் மைண்ட் ஓனர்ஷிப்பை வந்து ப்ரொவைட் பண்ண முடியாது. அண்ட் அகைன் நான் சொல்லியிருந்த மாதிரி இதோட சஸ்பென்ஷன் கம்ஃபர்ட் வந்து எப்படி இருக்குன்னு சொல்லியிருந்தேன். மெயினாக சிட்டி டிரைவிங்க்கு, ஹைவே டிரைவிங்ஸில் கொஞ்சம் வித்தியாசம் இருந்துச்சு அப்படின்னாலும் சிட்டி டிரைவிங்கிற வயசில் நம்ம எவ்வளோ கம்ஃபர்ட் இருக்குது அப்படிங்கிறத நான் சொல்லியிருந்தேன். சீட் சப்போர்ட்டிவ்லேருந்து இருக்கட்டும், ஒரு நாங்கள் பார்த்த வரைக்கும் நான் பேசின மாதிரி கிரவுண்ட் கிளியரன்ஸ்லையுமே வந்து ஹோண்டா ஸ்பெசிஃபிக்லி கிரவுண்ட் கிளியரன்ஸ் வந்து மென்ஷன் பண்ணலை. பட் வந்து எக்ஸாக்ட் நாங்கள் வந்து 4 பேர் வந்து ட்ராவல் பண்ணும்போதும் எங்களுக்கு வந்து பெருசாக எந்த ஒரு இடத்துலையுமே வந்து பாட்டம் வந்து ஸ்க்ரைப் ஆகலை. பட் டூ மைண்ட் தட் கண்டிப்பாக நீங்கள் வந்து ரொம்ப அன்சைன்டிஃபிக்காக இருக்கிற ஸ்பீட் பிரேக்கர்ஸ்லாம் நான் கண்டிப்பாக நீங்கள் வந்து மைண்ட் பண்ணி ஓட்டுறோம். ஸோ அந்த மாதிரிலாம் விஷயங்கள் இருக்குது. அண்ட் இப்போயும் நீங்களுக்கு வந்து ஒரு உங்களுக்கு அந்த செடானோட டிரைவிங் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து பிடிக்கும், ஒரு எங்கேஜிங்கான டிரைவிங் எக்ஸ்பீரியன்ஸ் நீங்கள் ப்ரிஃபர் பண்ணுவீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஒரு மேனுவல் ஆப்ஷனுமே இருக்குது. ஒரு நல்ல எங்கேஜிங்கான ஒரு மேனுவல் ஆப்ஷன் இருக்குது. இது ஏன் நான் ஸ்பெசிஃபிக்லி சொல்கிறேன்னா, நான் எலிவேட்டோட மேனுவல் வந்து ட்ரை பண்ணியிருக்கேன். சேம் இன்ஜின் அண்ட் சேம் கியர் பாக்ஸ் அங்கேயும் ஒரு டியூட்டி பண்ணுறதுனால அது எந்த அளவுக்கு வந்து ஒரு எங்கேஜிங்கான எக்ஸ்பீரியன்ஸாக இருக்குன்றது எனக்கு தெரியும். அண்ட் சிட்டியில் நீங்கள் இந்த ஒரு செடான் ஸ்டைலிங்கில் இன்னுமே அது வந்து உங்களுக்கு ஒரு பெட்டரான ஃபீலிங் வந்து கொடுக்கும். அண்டு சர்வீஸ் காஸ்ட் பற்றி எக்ஸாக்டாக எனக்கு தெரியல. பட் நான் அது தெரிஞ்சிச்சு அப்படின்னா கண்டிப்பாக நான் அதை வந்து கமெண்ட்டில் ஆட் பண்ணுறேன். அண்ட் மைலேஜ் பற்றி நம்ம பேசும்போது பார்த்தோம் அப்படின்னா நான் சொல்லியிருந்தேன் ஒரு 12 to 13ன்றது வந்து நீங்கள் ரியலிஸ்டிக்லி வந்து சிட்டி டிரைவிங்கில் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். நீங்கள் வந்து ஹைவேஸில் வந்து க்ரூசிங்லாம் பண்ணுறீங்கன்னா 16-17 கிலோமீட்டர்ஸ் வரைக்கும் தாராளமாக வந்து எதிர்பார்க்கலாம் இந்த வண்டியில். ஐ ஹவ் சீன் சம் ஓனர்ஷிப் ரிப்போர்ட்ஸ் அந்த மாதிரி வந்து எக்ஸாக்டாக மைலேஜ் ஃபிகர்ஸ்லாம் வந்து கோட் பண்ணியிருக்கிறதெல்லாம். ஸோ அந்த மாதிரி இருக்கிற இடத்துல நீங்கள் அதையுமே வந்து ப்ரிஃபர் பண்ணிட்டு போகலாம். அண்ட் இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா ஹைப்ரிடுங்கிற ஒரே ஒரு ஆப்ஷன் இதில் மட்டும்தான் இருக்குது. ஸோ வந்து ஒரு நீங்கள் வந்து கவர்மெண்டோட டிசிஷன்ஸ் ஃபியூல்ஸை நோக்கி என்ன ஆக போகுது தெரியல அப்படிங்கிறவங்களுக்கு ஒரு ஸ்ட்ராங் ஹைப்ரிட் ஆப்ஷன் வித் ஆல்மோஸ்ட் ஒரு 27 கிலோமீட்டர்ஸ் வந்து மைலேஜ் கிளைம் பண்ணுறாங்க. ஸோ ஹோண்டாவோட ஹைப்ரிட் சொல்லவே வேணாம், அவ்வளோ நல்லா பண்ணியிருப்பாங்க. ஸோ அது ஒரு ஆப்ஷன் இருக்கிறவங்களுக்கும் இருக்குது. ஸோ ஹோப்ஃபுல்லி நாங்கள் சொல்லியிருக்க இன்ஃபர்மேஷன்லாம் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினைக்கிறேன். அண்ட் நான் எல்லா வீடியோலையும் ரீட்ரேட் பண்ணுற மாதிரி நீங்கள் வந்து டெஸ்ட் ட்ரைவ் பண்ணுங்கள். டெஸ்ட் ட்ரைவ் பண்ணி உங்களோட ஃபேமிலிக்கு, உங்களோட வீட்டில் இருக்கவங்களுக்குலாம் செட் ஆகுதான்னு பாருங்கள். இன்க்ரெஸ் எக்ரெஸ் எப்படி இருக்குன்றது பாருங்கள். கிரவுண்ட் கிளியரன்ஸ் டெஸ்ட் பண்ணுங்கள். லாங்கரான டெஸ்ட் ட்ரைவ்ஸ் வந்து ப்ரிஃபர் பண்ணி கேளுங்க. அதை பேஸ் பண்ணிவிட்டு பையிங் டெசிஷன் எடுங்க. அப்போ தான் உங்களுக்கு வந்து கண்டிப்பாக சாட்டிஸ்ஃபைங்கான ஒரு பையிங் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து கண்டிப்பாக இருக்கும். ஸோ ஹோப்ஃபுல்லி நாங்கள் சொல்ல எல்லா இன்ஃபர்மேஷன் வந்து யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். அகைன் அப்படி இருந்துச்சு அப்படின்னு நினச்சிங்கன்னா ஒரு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அண்ட் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு இந்த வீடியோ வந்து கண்டிப்பாக ஷேர் பண்ணி விடுங்க. அன்டில் தென் இன்னொரு வீடியோவில் கூடிய சீக்கிரம் வந்து சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம், பை பாய்.